जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करुणम जय श्री राधा गोपाल जी करुणम जय श्री गौरांग महाप्रभु नित्यानंद करुणम जय श्री रूप रघुनाथ करुणम जय श्रीல பிரபாதி மகாராஜ் கருணம் என் குருநாத கருணம் தொடர்ந்து வந்து பக்தி விஷய கிளாஸ் கவனிப்போம். கிளாஸ் வந்து கூடிய அனைத்து பக்தருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்க. அனைவருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா பிரபு. தண்டவர்த்தனா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எல்லாருக்கும் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம வந்து முக்கியமான ஒரு ஸ்லோகம் பார்க்க போறோம். தொடர்ந்து வந்து நம்ம வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்து நம்ம தொடர்ந்து வந்து படிச்சுட்டே இருக்கோம். ஒரு டாபிக்ஸா படிச்சுட்டு வரோம், டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். இன்னைக்கு நம்ம வந்து பக்தி விஷா ஓகேயா, புதுசா வந்தவர்களுக்கும் தெரிஞ்சு சொல்றேன். பக்தி விஷயம்னா வந்து என்னன்னா, பக்தி என்பது பகவானுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து நம்மளை மாத்திக்கிறது. ஓகேவா? சேவானா வந்து என்னதுன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவருக்கு பிடிச்ச மாதிரி சேவைகள் செய்யுது. தட் இஸ் அ சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார் பக்தி சேவா. ஓகேவா? அப்ப பக்தி விருக்ஷானா வந்து என்னன்னா, நமக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்தி என்ற அந்த விதை வந்து வளர வைக்கக்கூடிய முக்கியமான ஒரு வகுப்பு தான் இந்த பக்தி விஷா கிளாஸ். ஓகேவா? இந்த பக்தி விஷா கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமானது. அது புதுசா வரவங்களுக்கும் சரி, ரொம்ப நாள் இருக்கும் சரி, நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா பக்தி விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நார்மலா நம்ம ஒரு புக்கு படிக்கிறோம், சைத்தன்ய சரிதாமிரதம் படிக்கிறோம், பகவத்கீதா படிக்கிறோம், பாகம் படிக்கிறோம். அது வந்து ஒரு சாப்டர், ஒரு டாபிக், அந்த ஸ்லோகத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து போகணும். ஆனா பக்தி விஷயம் வந்து என்னதுன்னா, இது வந்து ஒரு ஓப்பன் கிரவுண்ட் மாதிரி. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு டாபிக்கா டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? நான் இன்னும் அடுத்தடுத்த வாரங்கள்ல வந்து, ஏன்னா இந்த மாசத்துல வந்து முக்கியமான ஒரு மாசம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ அத்வைத ஆச்சாரியாருடைய தோன்றி தினம் வருது, ஸ்ரீ மத்வாச்சாரியாருடைய தோன்றி தினம் வருது, அப்புறம் வந்து ராமானுஜாச்சாரியர் பத்தி வருது. அப்ப இதெல்லாம் நம்ம வந்து இதுல பேச போறோம். ஓகேவா? அப்ப இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணலாம், நிறைய விஷயங்களை நிறைய நம்ம இது பண்ணலாம். நம்ம நிறைய இது வரைக்கும் பார்த்திருக்கோம். தொடர்ந்து இப்போ ஒரு 6 மாசமா நடத்தி வரோம் நம்ம. ஓகேவா? அப்ப நான் தொடர்ந்து வந்து அதுல வந்து நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு டாபிக் வந்து என்னன்னா, லேர்ன் டு கிரை ஃபார் கிருஷ்ணா. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்காக அழுவதை கற்றுக்கொள்ளுங்கள். அதாவது பகவான் கிருஷ்ணருக்காக கண்ணீர் விடுவதை கற்றுக்கொள்ளுங்கள். நம்ம ஏன் பகவானுக்காக கண்ணீர் விடணும், நம்ம ஏன் பகவானுக்கு அழுகணும், அப்படி பத்தி அந்த விஷயங்களை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஈஸி கிரைங் ஃபார் கிருஷ்ணா. ஓகே, முதல்ல ஓகே அழுகை. நம்மளுக்கு வந்து அழுகை என்பது கிரைங், அவர் என்ன சொல்ல, கண்ணீர் எடுக்கிறது எப்ப நம்மளுக்கு வரும் இது சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்கள் சொல்லலாம். பக்தி விஷயம் இன்னொரு பெஸ்ட் என்னதுன்னா, எல்லாரும் கருத்துக்களை பரிமாறலாம். ஓகே, சொல்லுங்க பிரபு. பேரு சரவணன் தான் பிரபு. ஹரின்னு கூப்பிடுவாங்க. ஹரின்னு கூப்பிடுவாங்களா? ஓகே, ஹரி சொல்லுங்க பிரபு. எதுக்காக அழுவாங்க ஒரு மனிதன்? துக்கம் வரும்போது. வெரி குட், வெரி குட் பிரபு. வேற 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 எதுக்கு அழுவாங்க? துக்கம் வரும்போது அழுவாங்க. வேற சந்தோஷம் வந்தா அழுவாங்க. ரெண்டு தான் நினைக்கிறேன். வேற எதுவும் புதுசா இருக்கா? துக்கம் சந்தோஷத்தை ரெண்டுக்கு தான் அழுவாங்க. ஓகேவா? துக்கம்னா வந்து என்னது? சொல்லுங்க மந்தஜி. ஏசுனா அழுவாங்க. ஏசுனா அழுவாங்க. ஜெய் ஸ்ரீ ராதா பிரபு. சொல்லுங்க மந்தஜி. பிரபு ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க மந்தஜி. பிரபு, நம்மளுக்கு எதாவது வேணும்னா அதுக்காக அழுவோம். அது தேவை. அடம் பிடிக்கிறதுக்கு அழுவோம். ஓகேவா? அழுகை நிறைய விஷயத்துக்கு நம்ம அழுந்துகிட்டு இருப்போம். ஓகேவா? நிறைய விஷயத்துக்கு நம்ம வந்து அழுவோம். ஓகே, அப்ப இந்த அழுகை வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நிறைய விஷயத்துக்கு அழுவோம். இன்னும் நிறைய விதத்துல அழுவோம். நம்ம சில பேர் வந்து அழுகிற மாதிரி நடிக்கிறதும், சில பேர் வந்து அடிக்க ஓங்குறதுக்கு முன்னே அழுகுறதும், அப்புறம் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே அடி வாங்கிட்டு அழுகாத மாதிரி வந்து தைரியம் இருக்கிற மாதிரி காட்டுறதும், அப்ப தனிப்பட்ட முறையில் போய் அழுகுறதும். சில பேர் வந்து அழுகை வந்து ஒரு கோலத்தனம் நினைப்பாங்க. அதாவது அழுந்தா நம்ம ஸ்ட்ராங் நினைச்சுவாங்க, வீக் நினைச்சுக்குவாங்க நினைப்பாங்க. பட் இங்க ஆச்சாரியருக்கு ஆன்மீக என்ன சொல்றாங்கன்னா, அழுங்க, கண்ணீர் விடுங்க. ஆனா அது பகவானுக்கு கண்ணீர் விடுறதுக்கு, பகவானுக்காக அழுவுறதுக்கு, பகவானுக்கு கண்ணீர் விடுறதுக்கு கத்துக்குங்க சொல்றாங்க. அப்ப இது என்ன டிஃப்ரெண்ட், இது என்னன்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் நம்ம. ஓகேவா?
சரி, அழுகிறது வந்து பாத்தீங்கன்னா, அழுகிற கண்ணீர் வந்து பாத்தீங்கன்னா கிரைங் இஸ் நாட் ஈஸி. ஓகேவா? நம்ம வந்து பாத்தீங்கன்னா சிரிக்கிறது வந்து உடனே சிரிக்க மத்த சிரிங்க பிரபு சிரிங்கன்னு சொன்னா எல்லாரும் சிரிப்பாங்க. அழுகுன்னு சொன்னா அது உடனே அழுக வராது. ஏன் அழுக வராது உடனே அழுக? அது வந்து நாட் பாசிபிள். நம்ம வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எப்ப வந்து அழுக வருமோ, எப்ப வந்து அழுக வரும்னா, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சம் அசோசியேஷன் இருக்கணும். அசோசியேஷனா அதுல சில உறவுகள் இருக்கணும் நமக்கு. நம்மள அதுல நமக்கு சில கனெக்ஷன் இருக்கணும். இப்போ ஒரு பொருள் மேல நமக்கு வந்து கனெக்ஷன் இருக்கணும். இல்லைன்னா ஒரு விஷயத்து மேல நமக்கு பிடிக்காம போகணும். சம்திங் ஏதாச்சும் ஒரு கனெக்ஷன் ஏதோ ஒண்ணு இருந்தாதான் அது இல்லாம போகும்போதோ, இல்ல அது ஓவர் ஆகும் போதோ, அது சந்தோஷத்துல அழுவதோ, இல்ல வந்து துக்கத்துல அழுவதோ அந்த மாதிரி நமக்கு நடக்கும். எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லைன்னா நமக்கு அழுவ வராது. இப்ப சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்துங்க. இப்ப நம்ம வீட்டுல ஒரு இறப்புனா எல்லாரும் வந்து பயங்கரமா அழுவாங்க. ஆனா ஒரு 3வது தெருவுல 4வது தெருவுல வந்து ஒருத்தவங்க வந்து இறந்து போயிட்டாங்கன்னா அதுவும் இறப்பு தான். நம்ம வந்து அழுகிறது அந்த அளவுக்கு கிடையாது. எறும்பு செத்து போச்சுன்னா அழுவாங்களா? அழுவ மாட்டாங்க. ஆனா பப்பி செத்து போனா அழுவாங்க. ஓகேவா? அப்ப சில சமயத்துல நம்மளோட அழுகையில வந்து பாத்தீங்கன்னா சுயநலமும் இருக்கு. சமயத்துல நம்மளோட அழுகையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய வகையான என்ன சொல்றது பாகுபாடு இருக்கு. நிறைய வந்து என்ன சொல்றது நிறைய வந்து டிஸ்கிரிமினேஷன் இருக்கு. நிறைய பாகுபாடு பார்க்கறதும் இருக்கு. ஆனா இங்க ஆச்சாரியர்கள் வந்து சொல்றது பாத்தீங்கன்னா நம்ம பகவானுக்காக அழுகணும். ஓகேவா? இப்ப இத வந்து பகவானுக்கு அழுகுறது வந்து ஒரு இடத்துல வச்சிருங்க. இப்ப நம்ம இன்னொரு டாபிக் போயிட்டு அதுல இருந்து இந்த டாபிக் நம்ம கனெக்ட் பண்ணுவோம் நம்ம. ஓகேவா? ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். தெளிவா கேட்கணும். ஓகேவா? புரியலன்னா பின்னாடி நீங்க கிளாஸ் கேட்கலாம். ஓகே. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சாண்டிங்? எதுக்காக சாண்டிங்கோடைய ஏதாவது ஜபம் பண்றதுடைய அர்த்தம் என்னது? எதுக்காக நம்ம வந்து சாண்டிங் பண்றோம்? அந்த சாண்டிங் ஜபம் பண்றது அதோட அர்த்தம் என்னது? எதுக்காக நம்ம பண்றோம் நம்ம சாண்டிங்? சொல்லுங்க. பதில் தெரிஞ்சிருந்தாலும் சொல்லுங்க. ஆனா இங்க வேற விஷயம் நிறைய இருக்கு நீங்க டிஸ்கஸ் பண்ண வேண்டியது. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா தேவி மத தேவி ராதிகா சொல்லுங்க. இன்னும் நம்மளுக்கு பக்தி சேவை கிடைக்கணுன்றதுக்காக சாண்டிங் பண்றது பக்தி சேவை கிடைக்கிறதுக்காகயா? இன்னும் அந்த சேவைங்க கிடைக்கணும்னு. ஓகே மது வெரி குட். உங்க ஆன்சருக்கு ரொம்ப நன்றி. சொல்லுங்க ப்ரோ. ஹரி ப்ரோ சொல்லுங்க. கிருஷ்ணரோட ஒரு கனெக்ஷன் இருக்கிறதுக்கு, கிருஷ்ணனோட ரிலேஷன்ஷிப் வந்து வளர்த்துக்கிறதுக்கு. ஓகே வெரி குட் வெரி குட். சரி, வேற எதுக்காக நம்ம வந்து இப்ப சாண்டிங் வந்து என்ன அது எதுக்காக, என்ன அர்த்தம்? சாண்டிங்னா என்ன அர்த்தம்? ஜபம்னா என்ன அர்த்தம்? மனசை விடுவிக்கிறது. மனசை விடுவிக்கிறது. சரி, வெரி குட் மாதாஜி, தேங்க்யூ சோ மச். நான் முக்கியமா உள்ளுக்குள்ள இருக்கு. வேற இன்னும் ஒரு 2 சான்ஸ் பார்க்கலாம். 2 பேர் என்ன சொல்றாங்க? இன்னும் 2 பேர் வாய்ப்பு. ஜபம் எதுக்காக? ஜபத்தோட அர்த்தம் ஜபம்னா என்ன? ஜபம் வந்து எதுக்காக? எஸ், வாட் த மீனிங் ஆஃப் சாண்டிங்? தமிழ்ல சொன்னா ஜபத்தோட அர்த்தம் என்னது? ஜபத்தோட அர்த்தம் என்னது? சொல்லுங்க Hare மாதாஜி. Krishna. ஹரி மாதாஜி. Chanting means number to purify our heart. You purify our heart. ஓகே. வேற ஆனா ஒண்ணு வரணும். பத்தல. இன்னும் ஒரு ஆளு லாஸ்ட் ட்ரை. சொல்லுங்க மாதாஜி. எஸ் மாதாஜி, கம் ஆன் மாதாஜி. Chanting is repetition of Bhagavan's name, and you do this to clear the duplicity in you. Thank you மாதாஜி. பட் வந்து இங்க வந்து ஆச்சரியம் என்ன சொல்றாங்கன்னா, சாண்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா மனசுல அழுக்கெல்லாம் எடுக்கும். அப்கோர்ஸ் மனசுக்குள்ள டூப்ளிசிட்டிலாம் எடுக்கும். அப்கோர்ஸ் அது கரெக்ட் தான். பட் சாண்டிங்கோட அர்த்தம், வாட் இஸ் த மீனிங்? எதுக்காக சாண்டிங்? எதுக்கு அது சாண்டிங்கோட மீனிங் வந்து என்னதுன்னா, ஹரே கிருஷ்ண மகாமந்திரா ஆக்சுவலி கிரைங் ஃபார் த சோல். நம்மளோட ஆத்மாக்காக நம்ம வந்து ஆத்மா வந்து உள்ளுக்குள்ள அழுகணும். அதான் சாண்டிங். அண்டர்ஸ்டாண்ட்? நம்மளுடைய ஆத்மா உள்ள வந்து நம்ம ஆத்மா அழுகணும். அதான் சாண்டிங்கோட அர்த்தம். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். புரியலாம் எழுதி வச்சுங்க. சாண்டிங் வந்து என்ன பண்ணுன்னு கேட்கல. வாட் வில் ஹேப்பன் வென் யூ சாண்ட்? நீங்க சாண்டிங் பண்ண உங்களுக்கு என்ன நடக்கும்னு கேட்கும் போது, அப்ப மனசு சுத்தம் பண்ணுது, ஹார்ட்டை கிளீன் பண்ணுது. அதுதான் ஆன்சர். பட் வாட் இஸ் த சாண்டிங்? சாண்டிங்கோட ஜபத்தோடைய அர்த்தம் என்னது? அது வந்து
அதாவது கிரைங் ஆஃப் த சோல், ஆத்மாவின் அழுகை. ஆத்மாவின் அழுகை தான் சாண்டிங். புரியுதா? நான் வந்து சாண்டிங் பண்ணா, ஜெபம் பண்ணா என்ன நடக்கும் கேட்டா நீங்க சொன்ன பதிலெல்லாம் கரெக்ட். ஆனா நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா, ஜெபம்னா என்னன்னு கேட்கிறேன். இது யாருக்கு புரியல? யாரையும் புரியல சொல்ல, நான் திருப்பி கிளாரிஃபை பண்றேன். இது ரொம்ப முக்கியம். இது புரிஞ்சாதான் நான் அடுத்த கிளாஸ் இப்ப வந்து ராக்கெட் விட போறோம், அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லா ஃபயரா போக போறோம், அப்பதான் புரியும். எல்லாம் புரியாது. ஜெபம் பண்றதுனால என்னென்ன நன்மைகள், வாட் இஸ் த பெனிஃபிட் கேட்டா நீங்க சொன்ன ஆன்சர் எல்லாம் கரெக்ட். மனசை சுத்தப்படுத்தும், நம்மளுக்கு சேவைகள் செய்யறதுக்கு ஆர்வத்தை கொடுக்கும். அப்புறம் வந்து வேற என்னது, டூப்ளிசிட்டி வெளியாக்கும். இது சாண்டிங்கோட பெனிஃபிட். சாண்டிங் பண்ணா நம்மளுக்கு எல்லாம் நடக்கும். நான் என்ன கேட்கறேன்னா, சாண்டிங்னா என்னதுன்னு கேட்கிறேன். வாட் இஸ் த மீனிங் சாண்டிங்கோட, ஜபம் பண்றதோட அர்த்தம் என்ன கேட்கிறேன். அப்ப ஜபம்னா என்னதுன்னா ஆத்மாவின் அழுகை, த கிரைங் ஆஃப் த சோல், அதான் சாண்டிங். அப்போ வந்து பாத்தீங்கன்னா, அதாவது வந்து எப்படின்னா, இப்போ ஒரு பேபி இருக்கு, ஒரு பிள்ளை இருக்கு வச்சுங்களேன். அந்த பேபி வந்து அது வந்து அம்மா வந்து வேணும்னு நினைக்கும் போது அது அம்மா சொல்லி கத்த முடியாது. அது அம்மாவுக்கு வேணும் ஆன்னு சொல்லி கத்தி அழுவும், கோயன்னு சொல்லி கத்தி அழுவும். அப்ப இதுதான் வந்து இதே போல ஆத்மா வந்து எப்ப வந்து பகவானுக்காக அழுக ஆரம்பிக்குதோ, பகவானுக்காக கிரைங் பண்ணுதோ, பகவானுக்கு கண்ணீர் விடுதோ, அந்த சப்தத்தோட பேர் தான், அந்த சவுண்டோட பேர் தான் சாண்டிங். அதுதான் ஜபம். அண்டர்ஸ்டாண்ட்? இது யாருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல? இது வெரி கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இது வெரி ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட். இஸ் த வெரி டீப் தத்துவம். இது சும்மா ஜஸ்ட் லைக் தட்னு கிடையாது. சாண்டிங் ஜபம்னா வந்து ஜபத்தோட அர்த்தம் வந்து என்னதுன்னா ஆத்மாவின் அழுகை, நம்மளோட சோலோட கிரைங் ஆஃப் த சோல். ஓகேவா? அப்ப ஹரிகிருஷ்ண மகா மந்திரா இஸ் நாட் ஆர்டினரி மந்திரா. இது சாதாரண மந்திரம் இல்ல. ஓகேவா? ஓகே, நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்னது எவ்ரி மந்திரா, ஓகேவா, ஒவ்வொரு மந்திரங்கள், இந்த உலகத்துல நிறைய மந்திரங்கள் இருக்கு. ஓகே, இந்த உலகத்துல எவ்வளவு மந்திரங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒரு பாவங்கள் இருக்கு, ஒரு மூட் இருக்கு, ஒரு குணாதிசயம் இருக்கு ஒவ்வொரு மந்திரத்துக்கும். இப்ப ஹரே கிருஷ்ண மந்திரத்தை தவிர்த்து இந்த குரூப்ல இருக்க யாராச்சும் ஒரு 2-3 பேர் ஹரே கிருஷ்ண மந்திரம் வேணா, பகவான் சம்பந்த மந்திரம் வேணா, அதை தவிர்த்து வேற மந்திரங்கள், டெமிகோட்ஸோட தேவர்கள் மந்திரம் வச்சு வேற மந்திரம், ஒரு மந்திரம் சொல்லுங்க. காயத்ரி மந்திரம். காயத்ரி மந்திரம் மாதிரி நம்ம பாடுறது வந்து ஓம், அது வந்து ஆக்சுவலி வந்து நம்ம வந்து ஆக்சுவலி வந்து நம்ம காயத்ரி தீட்சை கிடைக்கும் போது ஆக்சுவலி 7 காயத்ரி இருக்கு, அது பண்றது. சரி, சில பேர் சொல்றாங்க, ஓகே, அதுவும் எடுத்துக்கலாம். நான் கேட்க காயத்ரி மந்திரம் ஓகே, வேற மந்திரங்கள் ஆஞ்சநேயர் மந்திரம் முடியுமா பிரபு? சொல்லுங்க. ஓம் ஆஞ்சநேயாய வித்மஹே வாயுபுத்ராய தீமஹி தன்னோ மாருதி பிரசோதயாத். ஓகே, வெரி குட் மாதாஜி, வெரி குட். ஓகே, வேற அவ்வளவுதானா? இல்ல ப்ரோ, நாங்கெல்லாம் ஹரிகிருஷ்ணன் வந்துதான் ப்ரோ மந்திரமே கத்துக்கிட்டுமா. நிறைய மந்திரங்கள் இருக்கு. ரொம்ப ஃபேமஸா மந்திரம் நான் சொல்றேன் பாருங்க. இப்போ ப்ரொடெக்ஷன் இதெல்லாம் வந்து முந்தி வந்து படிப்பாங்க. திரம்பகம் மந்திரம் சொல்லுவாங்க. ஓம் திரம்பகம் கஜாமகே முகந்தி சுஸ்திவர்த்தனம் பூர்வா கவிவந்தனா கண்ணோ மூஷி மாமதியாது அப்படி சொல்லி மந்திரம் இருக்கும். இஸ் ஃபார் ப்ரொடெக்ஷன், எல்லா வகையான எக்ஸ்பிரஷன் இருக்கும். அப்ப இந்த மாதிரி ஒரு மந்திரங்கள் இருக்கு. ஓகேவா? அப்ப ஒவ்வொரு மந்திரங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப உதாரணத்துக்கு முருகருக்கு எடுத்துங்க, அம்பாளுக்கு, எல்லாத்துக்கும் எல்லா மந்திரத்துக்கும் ஒரு மூடு இருக்கு. அதை எடுத்து வச்சிருவேன், நான் இது பண்ணிடுறேன். ஓகேவா? ஜெகநாத் அண்ணா. அப்ப ஒவ்வொரு மந்திரத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மூடு இருக்கு. அப்ப அந்த மூட் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த நாமத்தை சொல்லும் போது தென் அந்த நாமம் நம்மளுக்கு அந்த பெனிஃபிட் கொடுக்கும். இப்ப நம்மளுக்கு கௌடிய வைஷ்ணவ பரம்பரை வரக்கூடிய, நம்ம கிருஷ்ண பத்தி இருக்கக்கூடிய நம்ம கௌடிய வைஷ்ணவ பரம்பரை வரக்கூடிய ஆச்சாரியர்கள் இந்த மந்திரத்துக்கு நம்மளுடைய ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த மகா மந்திரத்துக்கு இதுக்கு தனிப்பட்ட முறையில ஒரு மூடு இருக்கு. இது தனிப்பட்ட முறையில ஒரு குணாதிசயம் இருக்கு. இந்த மந்திரத்தை ஜெபம் பண்ணும்போது நம்ம அந்த மூட்டை நம்ம டெவலப் பண்ணிக்கணும். இப்ப உதாரணத்துக்கு வந்து பாருங்க, இப்ப வந்து ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல இப்ப விஷ்ணு சஹஸ்ரநாமம் இருக்கு. ஓகேவா? விஷ்ணுவோட 1000 நாமம் சொல்லுவாங்க. இந்த மந்திரம் வந்து எதுக்காகனா, அது வந்து ஒவ்வொரு கிரகஸ்தாவும் படிக்க வேண்டியது. அது படிச்சோமே ஆனால் நம்மளுக்கு வந்து வீட்டுல மங்களம் உருவாகும், வீட்டுல நல்லபடியாக
நல்ல ஆஸ்பூஷ மங்களங்க இருக்கும். இந்த இந்த விஷயத்துக்காக படிப்பாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பல பல மந்திரங்களுக்கு பல பல மூட் இருக்கு. இப்ப நம்மளோட அல்டிமேட் எல்லா வகையான மந்திரங்கள் இருந்தாலும் எல்லாத்துக்கும் டாப் மோஸ்ட் மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஹரே கிருஷ்ண மகா மந்திரா. அதனால ஆச்சாரியர்கள் வந்து ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்றது இல்ல, ஹரே கிருஷ்ண மகா மந்திரா. இந்த ஹரே கிருஷ்ண மகா மந்திராவை வந்து இதுக்கு வந்து தனிப்பட்ட முறையில ஒரு மூட் இருக்கு. அது வாட் இஸ் த மூட்? அழுகிறது சொல்லாதீங்க. இப்ப நீங்க எல்லாம் அழுகிறதுன்னு நினைப்பீங்க. வாட் இஸ் த ஹரே கிருஷ்ண மந்திரத்தோடைய மூட்? யாரு சரியா சொல்லலாம் பார்க்கலாம். நீங்க ஆக்சுவலி இங்க வந்து நேரடி கிளாஸ் இருந்தா அவங்களுக்கு நீங்க டபுள் பிரசாதம் கொடுக்கலாம். ஆன்லைன்ல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பகவான் கருணைகளை கிடைக்கட்டும். யாரு அந்த கரெக்டான வேர்டு சொல்றீங்க பார்க்கலாம். பகவான் நாம ஜெபம் பண்றல, வாட் இஸ் த பகவான் நாமத்தோட மூட் என்னது, அதோட பாவம் என்னது, அது முதல்ல நம்மளுக்கு தெரியணும். இது நிறைய பேருக்கு தெரியுதே கிடையாது. என்ன ப்ரோ சாண்டிங் பண்றேன், டேஸ்டே கிடைக்க மாட்டேங்குது. எப்படி எப்படி கிடைக்கும்? எப்படி நம்மளுக்கு கிடைக்கும்? ஏன்னா ஒரு மந்திரத்தோட அந்த மூட் என்னது, அதோட பாவம் என்னது, ஆச்சாரியர்கள் அது எதுக்காக கொடுத்துருக்காங்க, மகாபுருவா அந்த மந்திரத்துல என்ன உள்ள வச்சிருக்காரு, அதுவே நம்மளுக்கு தெரியுது இல்ல. என்னோட கேள்வி என்று என்னதுன்னா, ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தின் அதுக்குள்ள இருக்கக்கூடிய பாவம் மூட் இல்லைன்னா வந்து அதோட அதுக்குள்ள இருக்கக்கூடிய குணம் என்னது? சொல்லுங்க. ஹாப்பினஸ் பிரபு. ஹாப்பினஸ் இல்லை பிரபு. தேங்க்யூ சோ மச் ப்ரோ உங்களோட ட்ரைக்கு. வெரி குட் பிரபு. நல்ல பிரபு, நல்ல முயற்சி பண்ற. அந்த மாதிரி எல்லாரும் முயற்சி பண்ணுங்க. வாட் இஸ் த மூட் ஆஃப் த ஹரே கிருஷ்ணா மகா மந்திரா? Premam, love to the God. லவ் ஆஃப் த காட் வந்து மாதிரி அது வந்து அந்த மந்திரத்து மூலமா நம்ம வந்து அச்சீவ் பண்றது, நம்ம அடையிறது. பட் வாட் இஸ் த மூட் ஆஃப் த ஹரே கிருஷ்ண மகா மந்திரா? Purify, Prabhu. அது பியூரிஃபை வந்து மந்திரத்தை பண்ணா நம்மள மனசு பியூரிஃபை ஆகும். நான் அந்த மாதிரி கீழே கேட்டேன்னா கரெக்டான பதில் இது. பட் வாட் இஸ் த மூட் ஆஃப் த ஹரே கிருஷ்ண மகா மந்திரா? தேங்க்யூ சோ மச் மதுஜி. இந்த மந்திரத்தோடைய மூட் என்னது? Hare Krishna, Prabhu. Pure Hare Krishna. devotion. மதுஜி Pure devotions. பியோர் டிவோஷன் வந்து வரதுக்கு நம்ம ஹரே கிருஷ்ண மந்திரம் பண்ணும் மதுஜி. பட் ஹரே கிருஷ்ண மந்திரத்தோட மூட் என்னது? இப்ப நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா, இப்ப ஒரு 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 பாப்பா இருக்கு வச்சுக்கோங்க, ஒரு பேபி இருக்கு, ஒரு 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 5-6 வயசு பிள்ளை, ஒரு ஸ்டாண்டர்ட் ஒன் வச்சுங்க. இந்த பாப்பா இந்த பேபி வந்து இந்த பிள்ளை வந்து இந்த மாதாஜி வந்து இப்ப கோவமா இருக்கிறாங்களா இல்ல வந்து கடுப்பா இருக்கிறாங்களா இல்ல அவங்க என்ன மூட்ல இருக்காங்க கேட்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அந்த பேபி அந்த பாப்பா வந்து நல்லா அழகா ட்ரெஸ் போட்டுருக்கு, நல்ல ஜடப்பினி இருக்கு, அந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை, இதுக்கு முன்னாடி நல்லா நடந்துச்சு, அது நான் அது கேட்கல. இப்ப அந்த பாப்பா என்ன மூட்ல இருக்கு. அதே போலதான் இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தோடைய மூட் என்னது, இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தோடைய என்னது ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபு இதோட மூட் என்னன்னா, இப்ப நம்ம மகாமந்திரம் நம்ம ஜபிக்கிறதுனால நம்ம என்ன கேட்கிறோம், ராதாராணி கிட்ட கிருஷ்ணாவை என்ன அந்த சேவையில ஈடுபடுத்து. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மீனிங் அதுதான். ஓகே பிரபு. ஓகே பட் வந்து ஒண்ணு இருக்கு, இன்னும் 10ல பிரபு. ஓகே ஓகே ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ சோ மச். உங்களுக்கு ட்ரை எல்லாம் நல்லா ட்ரை பண்றீங்க. இன்னும் வேற ஆத்மாவை விடுவிக்கிறதா பிரபு? ஆத்மா அது வந்து மகாமந்திரம் ஜெபம் பண்ணா இந்த நன்மை நம்மளுக்கு நடக்கும். நான் கேட்கிற கேள்வி ஆத்மா இந்த மகாமந்திரோட மூட், இந்த மகாமந்திரத்தோடைய குணம், அந்த மகாமந்திரம் இருக்கக்கூடிய பாவம் என்ன? அது கிடைச்ச ஒண்ணு 2 ட்ரை வச்சுக்கலாம், இல்ல ரொம்ப நேரம் போயிடும். 2 பேரு. Mood of separation, Prabhu. ஹரே கிருஷ்ணா. தாரணிமதி ஒரு நிமிஷம். தாரணிமதி சொல்லுங்க முத. ஹரே கிருஷ்ணா பிரபு. அவரோட லோட்டஸ் ஃபீட் பிரபு. அது வந்து ஓகே மது, வெரி குட் மதுஜி. அது வந்து ஜெபம் பண்ணா அவர் லோட்டஸ் ஃபீட் அடையலாம். பட் இது பதில் இல்ல. ரொம்ப தேங்க்யூ மதுஜி. ஓகே சாம்சங் SM-S938B சொல்லுங்க. சாம்சங் சொல்லல. ராதிகா மதுஜி சொல்லுங்க. கிருஷ்ண உணர்வா பிரபு ஏற்படுமா? கிருஷ்ண இல்ல மதுஜி. ராதிகா மதுஜி நீங்க சொல்லுங்க. மோகன மோகி சொல்லுங்க மதுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஐஸ்வர்ய பாவமா பிரபு? ஐஸ்வர்ய பாவம் இல்ல மதுஜி. ஓகே ஓகே 2 சான்ஸ் முடிச்சு. வேற யாராச்சும் இருக்கீங்களா? Mood of separation, Prabhu.
ப்ரெஷர் இல்ல மதஜி இல்ல இருக்கு. அது வந்து அன்பு கொடுக்கும், அது இன்பத்தை கொடுக்கும். ஓகே, ஜபம் பண்ண இன்பத்தை கொடுக்கும். பட் உள்ளுக்குள்ள டீப்பா ஹரிகிருஷ்ண மந்திரத்துல கூடிய மூட் வந்து என்னது? ஓகே, உங்களுக்கு கொடுத்த சான்ஸ் முடிஞ்சிருச்சு. ஓகேவா, நான் போறேன், இல்லைன்னா டைம் ஆயிரும். அது ஹரே கிருஷ்ண மந்திரத்தோடைய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய மகாபுரம்ல கோலோக்கிற பிரேமதன ஹரிநாம கோலோகத்தை எடுத்து வரும்போது மகாபிரபு இந்த நாமத்தை நம்ம கொடுக்கும் போது அவர் எந்த மூட்டோட கொடுக்குறாரு, அதுக்குள்ள எந்த மூட் இருக்குன்னா, அந்த மூடுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா விப்ரலம்பா, இல்லைன்னா இங்கிலீஷ்ல செப்பரேஷன். நான் வந்து இந்த பூமியில இருக்கிறேன், பகவான் லோகத்தை பகவானை விட்டு நான் பிரிஞ்சு இருக்கிறேன். அந்த பிரிவு, செப்பரேஷனா பிரிவு, அந்த பிரிவு மனப்பான்மை தான் இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்துல முழுக்க இருக்கு. அப்ப அந்த பிரிவு நான் வந்து அந்த 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 செப்பரேஷன்ல வந்து அந்த நான் பகவானை விட்டு பிரிஞ்சிருக்கேன். அந்த செப்பரேஷன், அந்த பிரிவோடு நம்ம நாம ஜபம் பண்ணும் போது தென் அந்த நாம ஜபம் நம்ம என்ன பண்ணோம், அதுக்குள்ள நாமத்துல கூடிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் உள்ளுக்குள்ள இருக்கிறார்ல, தென் அந்த நாமம் வந்து நம்மளுக்கு பகவான் நம்ம முன்னுக்கு வந்து வெளிப்படுத்தும். ரைட், அண்டர்ஸ்டாண்ட்? நாம ஜபத்தோட அந்த ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமோ ராம ராம ஹரே, இந்த நாமத்தோட மூட் வந்து பாத்தீங்கன்னா இஸ் செப்பரேஷன், இந்த விப்ரலம்ப பாவம், பகவான் விட்டு பிரிஞ்சிருக்கு. அதனாலதான் சைத்தன்ய மாமர் ஒவ்வொரு வாட்டியும் இந்த நாம சொல்லும் போது அவர் வந்து அழுகுறாரு. ஏன் அழுகுறாரு? பகவான் விட்டு பிரிஞ்சிருக்கேன். அட் த சேம் டைம் உள்ளுக்குள்ள நாமஜம் உள்ள போய் என்ன பண்ணோம், அது பகவான் வந்து உள்ளுக்குள்ள போயிட்டு அவர் வந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்கு உள்ள வந்து வரும்போது நம்மளுக்கு இன்பமும் கிடைக்கும். ரெண்டு விஷயம் நடக்கும். மெயினா வந்து பாத்தீங்கன்னா செப்பரேஷன். அதனாலதான் பகவான் விட்டு, அதனாலதான் மகாபிரபு வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஜெகநாத பார்த்து கத்திட்டு போறாரு, ஜெய ஜெகநாத் கத்திட்டு போறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் அழுகுறாரு. கோவர்தன், அதாவது கங்கையை பார்த்துட்டு யமுனா நினைச்சிட்டு கத்துறாரு மகாபிரபு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் மலை மேல பாத்தீங்கன்னா இது கோவர்தன சொல்லி அவர் கத்துறாரு, ஐயோ பிருந்தாவன். ஏன்னா செப்பரேஷன், ஐயோ நம்ம வந்து பகவான் விட்டு பிரிஞ்சு வந்துட்டுமே. இதுதான் ஹரே கிருஷ்ண மந்திரத்தோட மூட்டு. அப்ப அந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்துல ஆட்டோமேட்டிக் உள்ளுக்குள்ள பகவான் அதுக்குள்ள இருக்கிறாரு. அப்ப நம்ம உள்ளுக்குள்ள ஆத்மா வந்து ஹரே கிருஷ்ண மந்திரத்தை வந்து அந்த விப்ரலம்ப பாவத்தோட அந்த பிரிந்து இருக்கிறோம், அந்த 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 பாவத்தோட ஜபம் பண்ணும் போது என் பகவான் வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம கிட்ட வெளிப்படுத்துவாரு. பகவான் ஆட்டோமேட்டிக்கா நம்ம வெளிப்படுத்துவாரு. இதுதான் ஆக்சுவல் நம்மளுடைய பிரம்ம மத்துவ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்துல இந்த மந்திரத்தோட மூட் வந்து பாத்தீங்கன்னா இது செப்பரேஷன் மூட். அது வந்து பாத்தீங்கன்னா பகவான் பிரிஞ்சிருக்கிற மூட். நம்ம பகவானை விட்டு நம்ம வந்து என்ன சொல்றது ரொம்ப தூரமா இருக்குமே. அப்ப அந்த 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 பிரிவுல இப்ப உதாரணம் வச்சுங்களேன், இப்ப உதாரணத்துக்கு நான் இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நான் திருப்பி ஒன்று உதாரணம் சொல்றேன். இப்ப ஒரு பிள்ளை வந்து, இப்ப ஒரு பையனை வந்து நீங்க என்ன பண்றீங்க, வீட்டுல விட்டுட்டு நீங்க வெளியே போறீங்க, அவன் வீட்டுல உட்காந்து அம்மா நான் வரணும் கத்துற வீட்டுல அப்படின்னு போயிட்டீங்க, அவன் கத்திக்கிட்டு இருக்கான். அப்ப அவன் அம்மான்னு சொல்றது வந்து என்ன, எந்த சொல்றான், ஐயோ எங்க அம்மா விட்டுட்டு போயிட்டா, அவங்க அம்மா பிரிஞ்சிருக்கான். அவன் என்ன பண்ணுவான், கத்துவான், அம்மா எனக்கு வேணும், அம்மா கத்துவான். தேட் இஸ் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை மூட். அப்ப நாமஜம் பண்ண அந்த நாமம் சுத்தமா ஆக தென் அந்த நாமத்தின் மூலியமா பகவான் நம்மளுக்கு முன்னுக்கு தோன்றுவார். நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் நம்ம பார்க்க முடியும். தட் இஸ் ஹரே கிருஷ்ண மந்திரத்தோட மூட். அதனாலதான் சிஷ்யாசிரம பாடும் போது யுகாயுதம் நிமேக்ஷேன, அந்த ஸ்லோகம் நான் கோட் பண்ணுவோம் பிறகு, யுகாயுத நிமேக்ஷேன சக்ஷுஷா பிரபு சாயுதம் சூனியாய ஜெகத் சர்வம் கோவிந்த விரகணமே. விரஹானா செப்பரேஷன், பிரிஞ்சு இருக்கிறது அர்த்தம். யுகாயுத நிமேக்ஷேன, அதாவது பகவானே நான் வந்து உன்னை விட்டு பிரிஞ்சிருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு யுகம் போல தோன்றுது. யுகாயுத நிமேக்ஷேன சக்ஷுஷா பிரபு சாயுதம் சூனியாயுதம் என்னன்னா, நீ இல்லாத இந்த உலகம் எனக்கு வெறும் சூனியமா இருக்கு, வெறும் எனக்கு எம்டியா இருக்கு, வெறும் எல்லாம் வந்து ஒண்ணுமே இல்லாம எல்லாமே வந்து காலியா இருக்கு. அதான் சூனியம். சூனியாயுதம் விரகணமே. அது யுகாயுத நிமேக்ஷேன சக்ஷுஷா பிரபு சாயுதம் சூனியாயுதம் ஜெகத்சரும் கோவிந்த விரகணம். கோவிந்தா கிருஷ்ணா உன்னை விட்டு நான் பிரிஞ்சு இருக்கிறேன். எஸ், பகவத்கீதை படி பாத்தீங்கன்னா பகவான் எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு. ஆனா எஸ் டிவோட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பகவான் நேரடியா பார்க்கணும், பகவான் கிட்ட பார்க்கணும். நம்மளுக்கு வந்து பகவான் வந்து விஸ்வரூபத்தில் இருக்குது நம்மளுக்கு வேணாம். நல்லா ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். பகவான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் இருக்கிற சொல்றாரு, நான் தூண்ல இருப்பேன் துரும்புல இருப்பேன் சொல்றாரு. அந்த தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா விஸ்வரூப தத்துவம். விஸ்வரூப தத்துவம் என்ன அர்த்தம்னா பகவான் எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு. நம்மளுக்கு அந்த மாதிரி வேணாம். அதனால பக்தர்கள் ஆச்சாரியர்கள் நம்ம விஸ்வரூபத்தை வழிபடக்கூடாது, விஸ்வரூபத்தை ஒர்ஷிப் பண்ணக்கூடாது. நம்ம விஸ்வரூபம் வந்து நம்மளோட மூட் கிடையாது. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த பிரம்ம மற்றும் கௌடிய சம்பிரதாயத்தோட பிலோசபி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நம்ம விஸ்வரூபம் வந்து பாத்தீங்கன்னா அது அர்ஜுன் மக்களுக்காக அர்ஜுனுக்காக காட்டினது. அதனால பாருங்க, பகவத்கீதை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் கிட்ட அர்ஜுன் சொல்லுவார், என்ன சொல்லுவாரு,
பகவானே எனக்கு திருப்பி நீ பழமே வந்துருன்னு. நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நந்தன கிருஷ்ணா, யசோத நந்தன கிருஷ்ணா, நமக்கு 2 கை கிருஷ்ணன் தான் வேணும். ஏன்னா அதில் தான் நம்ம ரிலேஷன்ஷிப் பண்ண முடியும், அதுதான் நம்ம உறவு கொண்டாட முடியும், அதுதான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் கிடைக்கும். நீ விஸ்வரூபத்துல அவர் தலையெல்லாம் நிறைய வச்சிருக்க, அதுல நம்ம போயிட்டு உறவு கொண்டாட முடியாது, நம்ம அதுல நம்மளுக்கு ரிலேஷன்ஷிப் கிடைக்காது, அதுல நம்ம சேவை செய்ய முடியாது அவருக்கு. நம்ம நந்தன கிருஷ்ணா, யசோத நந்தன கிருஷ்ணாக்கு நம்ம சேவை செய்ய முடியும். அதனாலதான் அந்த செப்பரேஷன் எப்ப வருதோ அப்போ நம்ம அந்த பகவான் கிட்ட நம்ம ஒண்ணு கிட்ட போகும். அதான் நினைச்சு பாருங்க, ஒரு கணவன் மனைவி, ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப தூரம் வேலை செய்யறாரு, மனைவி என்ன பண்ணுவாங்க, எப்பவுமே நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க, அந்த செப்பரேஷனே இருப்பாங்க. ஆனா அந்த அந்த பிரிவுல என்ன நினைப்பாங்க, அவங்க எப்போதுமே நினைச்சுட்டு இருப்பாங்க. 2 பேரும் ஒன்னா இருக்கும் போது அடிப்படை சண்டை நடக்கும், அது வேற. ஆனா தனியா இருக்கும் போது எப்பவுமே கணவன் நினைச்சிருப்பாங்க, அங்க ஒரு மனைவி நினைச்சிட்டே இருப்பாரு. அந்த செப்பரேஷன் தான் இஸ் ஹரே கிருஷ்ண மகாமந்திரா. நாம ஜெபம் பண்ண பகவான் உள்ளுக்குள்ள வந்துட்டே இருப்பாரு. ஆனா வெளியில ஐயோ நம்ம பகவான் ஓத்து போகணுமே, அதுதான் செப்பரேஷன், அதுதான் விராகம், அதான் விப்ரலம்ப பாவம். தட்ஸ் ஹரே கிருஷ்ண மகாமந்திர மோட். யாருக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல? இப்ப கேர் வந்து 120 போயிருக்கு, அடுத்து 200 போக போகுது. ஓகே, எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, கிருஷ்ணா வில் ஹியர். ஓகே, தட்ஸ் வை. ஓகே, அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த அழுகும் போது பகவான் விட்டு பிரிஞ்சிருக்குமோ அந்த மூட்ல வந்து நம்ம என்ன நினைக்கணும்னா, பகவானே எனக்கு இங்க வேற கதி இல்லை, எனக்கு இங்க யாருமே ஹெல்ப் இல்லை, அன்லெஸ் உன்னுடைய ஹெல்ப் இல்லாம, உன்னுடைய உதவி இல்லாம நான் வந்து இங்க வந்து எந்த வகையான ப்ரோக்ரஸும் எந்த வகையான முன்னேற்றமும் பக்தியில பண்ண முடியாது, நான் வந்து ஒண்ணுமே இங்க அச்சீவ் பண்ண முடியாது, நான் வந்து இங்க ஃபெயில் ஆயிடுவேன் நானு. தயவு செய்து பகவானே எப்போதுமே என் கூட இரு, எப்பவுமே என் கூடயே இரு, என்னை விட்டு போயிடாத. அந்த பிரிவுல பண்றதுதான் நாம ஜெபம். இதுதான் விப்ரலம்ப பாவம். சொன்ன மாதிரிதான் பிள்ளை வந்து பேபி வந்து பாருங்க, இப்ப அம்மா ஒரு கூட்டத்துல இருக்கிறாங்க, ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்காங்க, பேபி கூட போயிருக்காங்க. அப்ப பேபி வந்து வேற ஒரு ஆண்டி இல்ல யாரும் தூக்கிட்டு இருக்காங்க. இப்ப பேபி வந்து அழுகலைன்னா அம்மா திரும்பி பார்ப்பாங்களா? ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்கோம், ஒரு பேபி அவங்க அம்மா கிட்ட இருந்து வாங்கி அப்படியே பாஸ் பண்ணி அப்படியே இருக்காங்க. அப்ப பேபி அழுகாம அங்க அப்படியே ஜாலியா இருந்துச்சுன்னா அம்மா அங்க பார்க்க மாட்டாங்க, அம்மா அங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா ஒன்ஸ் பேபி வந்து அழுக ஆரம்பிச்சோன்னா அம்மாவோட தலை ஆட்டோமேட்டிக்கா திரும்பிடும், ஏய் என்னடா எங்க அழுகுறானே, கொண்டு வாங்க, அந்த மாதிரி பார்ப்பாங்க. நம்ம ஏன் வந்து இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்துல நம்ம ஏன் வந்து அந்த செப்பரேஷன், அந்த பிரிவுல நம்ம வந்து பகவான் கிட்ட அந்த சோல் வந்து அழுகணும், நம்ம ஆத்மா அழுகணும், நம்ம அழுகணும். நம்ம உண்மையில அழுகும் போது அங்க என்ன நடக்கும்னா, அங்க உண்மையா அழுகும் என்ன நடக்கும்னா, பகவான் நம்மளை திரும்பி பார்ப்போம். எப்படி பேபி அழுந்தோன்னு அம்மா திரும்பி பார்க்கறாங்களோ அதே போல நம்ம அழுதோன்னு பகவான் நம்மளை திரும்பி பார்ப்போம், ஆட்டோமேட்டிக் திரும்பி பார்ப்போம். எஸ், அழுகிறதுல நிறைய விதம் இருக்கு. நம்ம வந்து கமலாசமே பயங்கரமா நடிச்சு அழுகிறதுலாம் தேவையில்லை. உள்ளே இருந்து நம்ம வந்து கோர் ஆஃப் த ஹார்ட், உள்ளுக்குள்ளே இருந்து நம்ம வந்து அழுகணும். எஸ், இந்த உலகம் வந்து இது வந்து ரொம்ப துன்பகரமான உலகம், இந்த உலகத்துல எனக்கு வந்து எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு உண்மையிலே யாருமே இல்லை, பகவானே நான் உன்னோட இடத்துக்கு வந்துடணும் அப்படின்னு உண்மையிலே யாருக்கு விருப்பம் இருக்கோ அந்த அழுகை தான் பகவான் அக்செப்ட் பண்ணுவாரு. சும்மா வந்து வாயில இருந்து இது பண்ணிட்டு இப்ப டிங் டிங் வச்சுட்டு அந்த மாதிரி அழுது கிருஷ்ணா அங்க ஆக்டிங் போற அளவு பார்க்க மாட்டாங்க. ஏன்னா உள்ளுக்குள்ள ஒரு பரமாத்மா இருக்கிறாரு. நீங்க என்ன மாதிரி ஆக்டிங் போட்டாலும் என்ன பண்ணாலும் அவர் கண்டுபிடிச்சுவார், இது உண்மையா, இது இந்த கேஸ் ஒரிஜினலா டூப்ளிகேட்டா அவர் கண்டுபிடிச்சிருவாரு. அவரு அழுகை வந்து உள்ளுக்குள்ளே இருந்து அந்த கோர் ஆஃப் த ஹார்ட், உள்ளுக்குள்ள இருந்து அப்படியே வந்து அழுகணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, எமோஷனல் அழுவுறது வீட்டுல கணவன் மனைவி சண்டை வந்துச்சா பகவான் மின்னுக்கு விக்கிரகத்தை வந்து அழுவுது, கிருஷ்ணா பாரு என் புருஷன் அடிச்சிட்டான், கிருஷ்ணா பாரு என் பொண்டாட்டி டோர்ச்சர் பண்றா, அந்த அழுகெல்லாம் இல்ல. இங்க பிரச்சனை சொல்லிட்டு அழுகிற அந்த அழுகையை பகவான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாரு. அவரு பகவானே நான் உன்னை அடையணும், நான் உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்கிறேன், நான் உன்னை வந்து அடையணும் பகவானே, அந்த அழுகை எப்போ உள்ளுக்குள்ள வருவதோ அந்த அழுகையை பகவான் அக்செப்ட் பண்ணுவார். இங்க நம்ம பண்ற பல அட்டூழியம் பண்ணிட்டு இங்க பண்ண அட்டூழியத்துக்கு நம்ம அழுகும் போது அதை வந்து நீ தான் அனுபவிக்கணும். செஞ்ச நீ சந்தோஷமா இருக்கும் போது கிருஷ்ணா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சொன்னியா, ஒன்னும் சொல்லல, அப்ப அழுகும் போது நீ வந்து அனுபவிச்சுதான் ஆகணும். ஆனா பகவான் அந்த மாதிரி கல் நெஞ்சக்காரர் கிடையாது. நம்ம வந்து உள்ளுக்குள்ளேந்து நம்ம வந்து கோர் ஆஃப் த ஹார்ட் நம்ம அழுகும் போது இமீடியட்டா எப்படி அந்த பேபி அழுந்தோம் அம்மா திரும்பி பார்க்கறோமோ அதே பகவான் திரும்பி பார்ப்பாரு. அதனாலதான்
ஹரே கிருஷ்ண மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் நம்பர் 3. பிரபு அப்ப நான் சாண்டிங் பண்ணும்போது அழுதுட்டே இருக்கணுமா பிரபு? அப்ப இந்த டிராமா நடிக்கும் போது பாத்தீங்கன்னா, டிராமா நடிக்கும் போது அழுகிற காட்சி எல்லாம் வரும்போது அந்த லிசரின் விடுவாங்க. விட்டோன்னு உடனே கேமரா ஸ்டார்ட் சொன்னா உடனே அவங்க அழுவாங்க. நீங்க நாடகம் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த கண்ணுல தண்ணி எல்லாம் வருதுல, அந்த லிசரின் ஒண்ணு பாய்ப்பாங்க. அப்ப நான் லிசரினை வந்து நான் மூட்டை வாங்கி வச்சுக்கோங்க. ஆனாலும் ஜம்ப் பண்ணும், கண்ணு விட்டுக்குவா, கண்ணு விட்டு அழுவா. அந்த அழுகுறது இல்ல. அழுகுறதுன்னா உண்மையிலே வந்து உள்ளுக்குள்ளே இருந்து நம்ம வந்து பகவானை ஃபீல் பண்ணணும். பகவானே ஹரே கிருஷ்ணா சொல்லி நான் ஜெபம் பண்ணும்போது நான் எப்படியாச்சும் உன் இடத்துக்கு வரணும். எனக்கு இங்க எந்த கதியும் இல்ல. அந்த 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 திங்கிங் நம்ம கிட்ட வரணும். அதுதான் உண்மையிலே அழுகுறது. அப்புறம் வெளியிலேயே நம்ம அழுகணும். தனிப்பட்ட முறையில எல்லாருமே அழுந்துடாதீங்க. ஓகேவா? தனிப்பட்ட முறையில பகவானுக்காக ஒரு வாட்டாச்சும் அழுகணும். அந்த அழுகும் போது அதுல எந்த சுயநலமும் இருக்கக்கூடாது. இந்த பிள்ளைக்காக அழுகுறேன், ஐயோ என் பிள்ளை படிக்க மாட்டானே, ஐயோ அவன் எப்படி அவன் தெரியலையே, என் பொண்ணு இப்படி இருக்கா, எந்த ஒரு பௌதிகத்தோடைய அட்டாச்மெண்ட் இல்லாம பகவானுக்காக மட்டும் அழுகணும். அங்க வந்து ஐயோ 2 அடி அடிச்சிருப்பான், அந்த அடியோட வந்து எங்க வந்து பகவானே அந்தமே அழுகக்கூடாது. அந்த வாங்கின அடி அங்க வாங்கிட்டு அழுகுறது இங்க பகவானுக்கு அழுகுறது அந்த மாதிரி இல்ல. உண்மையிலே பகவானுக்காக கோர் ஆஃப் த ஹார்ட் அவருக்காக மட்டும் அழுகணும். இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஒருத்தனை ஏசுனா நம்மளுக்கு அழுக வரும். கொண்டாடி அடிச்சுட்டா பூசம் அடிச்சானா அழுக வரும். பிள்ளை ஏசிட்டா அழுக வரும். ஆனா எல்லாமே சுகமா இருக்கு வச்சுங்களேன். இப்ப வந்து ஸ்டார்ட் கேமரா கிருஷ்ணக்காக அழுகுனா அழுக வராது. ஏன் அழுக வராது? காரணம் என்ன? நம்ம ஒன்னும் பகவான் லோகத்துக்கு போறதுக்கு உண்டான அந்த கோலை நம்ம செட் பண்ணல. எஸ், தட் இஸ் த மெயின் ப்ராப்ளம். நம்ம பகவான் லோகத்துக்கு போறதுக்கு உண்டான கோலை நம்ம செட் பண்ணல. நம்ம என்ன பண்ணிட்டோம்? பகவானுடைய கோலை வந்து நம்ம ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய சேவை செய்யணும், நிறைய இது ப்ராக்டிஸ் பண்றோம். ஆனா கோல் வந்து நம்ம மறந்துடுறோம். நம்ம அந்த இலக்கை வந்து நம்ம மறந்துடுறோம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கோல் வந்து என்னது? நம்மளோட கோல் வந்து என்னது? வாட் இஸ் அவர் கோல்? கிருஷ்ண கான்ஷியஸ்னஸ், கிருஷ்ண பக்தியில நம்மளோட கோல் வந்து என்னது? கோலோக பிருந்தாவனம். கோலோக பிருந்தாவனம் அது இல்ல மாதிரி நம்ம கோலு. ஆக்சுவலி நம்ம கோலோக பிருந்தாவனம் போகணும்னு அது நம்மளோட இது இல்ல. கிருஷ்ண பிரேமை அடையிறதா? எஸ், வெரி குட் சாந்தி பூர்ணா மாதாஜி. கிருஷ்ண பிரேம தான் இதோட கோல். நீங்க பாருங்க, மகாபிரபு சொல்றாரு, நாதனம் நாஜனம் நா சுந்தரிம் கவிதாம் வா ஜெகதீச காமையே மம ஜென்மனீஸ்வரே பகவதாட் பக்தி ஹைதுக்கு துவை. 4வது சங்கத்தில் சொல்றாரு, நான் எனக்கு வந்து நாதனம், எனக்கு காசு பண்ண வேணாம், நான் ஜனம் எனக்கு ஃபாலோவர்ஸ் வேணாம், எனக்கு காசு வேணாம், எனக்கு பெண்கள் சகவாசம் வேணாம், எனக்கு எதுவுமே வேணாம். கவிதாவா ஜெகதீச காமை மம ஜென்மனி சொல்லி நான் எத்தனை பிறவி எடுத்தாலும் பகவதாட் பக்தி ஹைதுக துவாய், எனக்கு ஹைதுக பக்தி கொடு. எங்க இருந்தாலும் மாமா ஜென்மனி சொல்லிட்டு என்னை எங்க தூக்கி போட்டாலும் சரி, என்னை நரகத்தை தூக்கி போட்டாலும் சரி, என்னை சாக்கடை தூக்கி போட்டாலும் சரி, என்னைய புழுவா போட்டாலும் சரி, என்னை பேய ஆக்கினாலும் சரி, நான் எப்பவுமே உன்னுடைய அந்த ஹைதுக பக்தியில இருக்கணும். பக்தினா வந்து என்னது? அதான் கிருஷ்ண பிரேமம், கிருஷ்ண லவ் ஆஃப் த காட். லவ் ஆஃப் த காட் தான் வந்து கோல் ஆஃப் த லைஃப் நம்மளுக்கு. ஓகேவா? அப்ப பிரேம கிருஷ்ண வாசுஹாய பிரேம தன்றே பஜி. அதாவது பாத்தீங்கன்னா பகவான் மீது பிரேம பக்தி ஆரம்பிக்கிறேன்னா ஒன்னொரு விஷயம் நம்மளுக்கு நடக்காது. இப்ப பகவான் மீது அந்த அன்பு வந்து நம்மளுக்கு ஆரம்பிக்கலைன்னா, அந்த அன்பு இல்லைன்னா நம்மளுக்கு ஒன்னொரு விஷயம் நடக்காது. அது என்னது? அது யார் சொல்ல முடியும்? அன்பு இல்லைன்னா இன்னொரு விஷயம் நடக்காது. என்ன அது சொல்லுங்க, நிறைய இருக்கு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. நம்பிக்கை. என்ன மாதாஜி? பிரபு உங்க சவுண்ட் பிரேக் பண்ணுது. சவுண்ட் பிரேக் பண்ணுது. சொல்லுங்க திருப்பி சொல்லுங்க. ஒரு வாட்டி அதிகமா சொல்லுங்க. சொல்லுங்க ராதிகா மாதாஜி, உங்க சவுண்ட் பிரேக் ஆச்சு. சொல்லுங்க திருப்பியும். ஹரே கிருஷ்ணா பிரபு. விளங்குதா பிரபு? இப்பதான் விளங்குது மாதாஜி. நம்பிக்கை சொல்றேன். நம்பிக்கை அது இல்ல மாதாஜி, அது ஓகே தான். பட் வந்து இன்னொரு விஷயம் இங்க சொல்லிருக்குதான் நான் சொல்ல முடியும். ஒண்ணுன்னு அதாவது வந்து பாத்தீங்கன்னா பிரேமம் இல்லைன்னா
நமக்கு பகவான் மேல அன்பு வரலன்னா ஒன்னும் விஷயம் நடக்காது. நம்பிக்கை ஓகே தான், ஆனா முக்கியமான விஷயம் இருக்கு. என்னது? Surrender, Prabhu. Surrender. ஆமா, சரணாகதி. ஏன்னா நான் சொல்லிட்டு டக்குன்னு சொல்லிட்டேன் வேற. Hare Krishna. சொல்லு. இல்ல இல்ல இல்ல. சொல்லு சொல்லு சொல்லு. சரணா நம்ம வந்து பாத்தீங்கன்னா பகவான் மீது அன்பு வளர்க்கலன்னா நம்ம பகவான் கிட்ட சரணாகதி அடைய முடியாது. அன்பு இல்லாத இடத்துல சொல்லுங்க அம்புஜ மாதிரி சொல்ல வரீங்க என்னமோ? அம்புஜ மாதாஜி சொல்லுங்க. சரி. அம்புஜ மாதாஜி நீங்க சொல்றது எதுவும் வழங்கல, சவுண்ட் பிரேக் ஆகுது. அப்ப நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா அன்பு இல்லாத இடத்துல, பிரேமம் வராத இடத்துல நம்மளுக்கு சரணாகதி வராது. தட்ஸ் வாய் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பகவான் மீது அன்பு வளர்த்துக்கணும். பகவான் மீது அன்பு வளர்த்துக்கிறது தான் நம்மளுடைய கோல் ஆஃப் த லைஃப். பகவான் மீது அன்பு வளர்த்துக்கும் போதுதான் நம்ம சரணாகதி அடைய முடியும். ஓகேவா? அப்ப இன்னொரு விஷயம் வந்து என்னதுன்னா, அதாவது we get some realization but get prema everything. ஓகே, சம்டைம் நம்ம பக்தி பாதையில நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது, கிளாஸ் எல்லாம் கேட்கும் போது நம்மளுக்கு வந்து சம் ரியலைசேஷன் நம்மளுக்கு வரும். சம் என்ன சொல்றது, நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில மாற்றங்கள் நம்மளுக்கு ஏற்படும். ஆனா எப்ப நம்ம வந்து பகவானோட பிரேம பக்தியை அடையிறோமோ, பகவானோட உண்மையான அன்பு நம்ம எப்ப நம்ம கிடைக்க ஆரம்பிக்குதோ, அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு பூர்ணமா நம்மளுக்கு கிடைக்கும். ஆன்மீக விஷயத்துல நம்ம எல்லாம் பூர்ணமா கிடைக்கும். சரணாகதி பூர்ணமா கிடைக்கும். மனசெல்லாம் கிளீன் ஆயிரும். பகவான் கிருஷ்ண பிரேமி அந்த அளவுக்கு வந்து ஹை கிளாஸ் ஆனது, வெரி வெரி டாப் மோஸ்ட் ஆனது, ரொம்ப மேல் நிலையில உள்ளது பகவான் கிருஷ்ண பிரேமை. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அந்த கிருஷ்ணன் பிரேம அடையிறோமோ இல்லையோ அந்த கோலை செட் பண்றது இல்ல. அதை விட்டுட்டு நம்ம இந்த நடைமுறையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னென்னமோ பண்றோம். நம்ம கிருஷ்ண பக்தியில பக்தியை தவிர்த்து மத்த எல்லா விஷயம் நம்ம பண்றோம். சாண்டிங்க பக்தியை தவிர்த்து மத்த எல்லா விஷயம் பண்றோம். நான் சொல்ல தேவையே இல்லை, எல்லா விஷயம் நடக்குது. நல்லதும் சரி, கெட்டதும் சரி. அங்க இது நடக்கிறது, அது இங்க நடக்கிறது, இங்க அங்க பிரச்சனை, அங்க இங்க பிரச்சனை, எல்லாம் கிருஷ்ண பக்தி என்ன ஆயிருதுன்னா, கிருஷ்ண பக்தியில வந்து அதாவது வந்து ஒரு என்ன சொல்லுங்க, ஒரு கோர்ட்டு மாதிரி ஆயிருது, ஒரு மெஜிஸ்ட்ரேட் மாதிரி ஆயிருது. அவங்க இவங்களை பத்தி வாக்குவாதம் பண்றது, இவங்க அவங்கள பத்தி வாக்குவாதம் பண்றது, சோ மச். அதனால நம்மளோட கோலை நம்ம செட் பண்ணணும். நம்ம கோல் வந்து என்னது, பகவானுடைய பிரேமை அடையிறது, பிரேம பக்தி, பகவானோட அன்பு அடையிறது நம்மளோட கோல். ஓகேவா? அப்ப அந்த அன்பு அடையும் போதுதான் நம்மளுக்கு எல்லாமே பூர்ணத்துவமா கிடைக்கும். அப்ப அந்த அன்பு நம்மளுக்கு எப்ப பகவான் அன்பு நம்மள எப்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறோமோ, ஓகேவா? அது முக்கியமா நாம ஜபத்துல நம்ம நாம ஜபம் பண்ண 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 பகவான் மீது அன்பு வரும். அன்பு வந்தாதான் நம்மளுக்கு சரணாகதி வரும். அந்த அன்பு எப்ப நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் நம்மளுக்கு தெரியும் கிருஷ்ணருடைய காரணமற்ற கருணை எந்த அளவுக்கு நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்பதான் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் கிருஷ்ணரை நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம மேல கருணை கொடுத்திருக்கிறாரு. அந்த டைம்ல என்ன நடக்கும்னா, நம்ம கிருஷ்ண பிரேமம் அடையும் போது ஆச்சரியம் என்ன சொல்றாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா கிருஷ்ணன் நம்ம கிட்ட பேசுவாரு. எஸ், உங்க பேரை சொல்லி பகவான் டைரக்டா உங்ககிட்ட பேசுவாரு, உங்க கூட விளையாடுவாரு, உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு, உங்க கூடயே அவர் வந்து இருப்பாரு, உங்க கூட டிராவல் பண்ணுவார். நீங்க அதை ஃபீல் பண்ணலாம். நீங்க அவர் கண்ணுக்கு நேருக்கு நேராக அவரை நீங்க தொட்டு பேசலாம். That will happen. எப்ப? when you get கிருஷ்ண பிரேம். எப்ப உங்களுக்கு கிருஷ்ண பிரேம் கிடைக்குதோ that day, அதுதான் உண்மையிலேயே நியூ இயர். அதுதான் அப்பதான் உங்களுக்கு புது வருஷம். அப்பதான் உங்களுக்கு எல்லாமே மங்களம். அதுக்கு நம்ம மிகப்பெரிய உழைவு பண்ணணும். கிருஷ்ண பிரேம நடக்கும்போது என்ன நடக்கும்? பகவான் பிரேம கிடைக்கும் போது சும்மா பிரேம கிடைச்சுன்னா சும்மா இல்ல. பிரேம கிடைக்க என்ன நடக்கும்? பகவான் நீங்க நேருக்கு நேராக அந்த கமல கண்ணன், அந்த சாக்ஷா ஷாம சுந்தர பகவான் கோபால், யூ கேன் see the பகவான் நேரக்கா பார்க்க முடியும். அவர் கூட பேச முடியும், அவர் கூட நீங்க விளையாட முடியும், அவர் கையை நீங்க தொட்டு பார்க்கலாம். தென் அந்த அன்பு பரிமாற்றம் நடக்கும். அப்போ உங்களோட நரம்பு, ரத்த நாடி நரம்புல எல்லா இடத்துலயும் பகவான் ஃபுல்லா கலந்துருவார். அதனால கிருஷ்ணம் சர்வம் கிருஷ்ண பயம். that is our goal of the life in Krishna consciousness. அதான் நம்ம கிருஷ்ண பக்தியில ஒரே கோல். அப்ப now we understand how far. அப்பதான் நம்மளுக்கு தெரியும். அப்ப இவ்வளவு நாள வாழ்க்கையில நான் எவ்வளவு தூரம் நம்ம கிருஷ்ணன் கிட்ட விட்டு வந்துருவேன்னு இப்ப நம்மளுக்கு தெரியுதா?
அதாவது நம்ம வந்து பகவான் நேருக்கு நேரா பார்க்கணும்னா நம்ம எவ்வளவு தூரத்துல நம்ம இருக்கிறோம். சோ மெனி டிஸ்டன்ஸ் இருக்கு நம்மளுக்கும் பகவானுக்கு. இப்ப அதுல நம்ம கோலை மறந்துட்டோம். வேற என்னென்னமோ டைரக்ஷன் மாதிரி வந்தது ஒரு நோக்கத்துக்கு, ஆனா போறது வேற ஒரு நோக்கத்துக்கு போய் இங்க போயிருக்கோம். இப்ப கிருஷ்ண பக்தியில வந்து நான் ஓப்பனாவே நான் சொல்றேன், கிருஷ்ண பக்தி ஓப்பனாவே நான் சொல்றேன், இந்த கிளாஸ்ல ஓப்பனாவே நான் சொல்றேன். என்னன்னா, மேபி புதுசா வந்தவங்க வந்து இது தெரியாம இருக்கலாம். பட் வந்து ரொம்ப நாளா இருக்கிறவங்களுக்கு வந்து இது நிறைய வந்து பாத்தீங்கன்னா சேவைகள் மேல ஆர்வம் ரொம்ப குறைவா இருக்கு. பிறகு வந்து பாத்தீங்கன்னா என்னது சோ மச் பிரச்சனைகள் வந்து உள்ளுக்குள்ள வந்து கொண்டு வர்றது, சோ மச் டிஸ்டர்பன்ஸ் வந்து உள்ளுக்குள்ள நம்ம கிரியேட் பண்றது, அப்புறம் வந்து நிறைய வந்து கிரிட்டிசிசம் பண்றது. ஓகே, நம்ம குறை பேசாத நம்ம எங்கேயுமே இருக்க முடியாது. ஆனா மிகப்பெரிய வைஷ்ணவர்கள் ஆச்சாரியர்களுக்கு குறை பேசுறது, அப்போ இன்னும் நிறைய நிறைய பிரச்சனைகள் 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 கிருஷ்ண பக்தியில. அப்ப நம்மளோட கோல் வந்து என்னது? பகவான் அடையிறது, பகவான் கிருஷ்ண பிரேம அடையிறது. அதனால என்னைக்குமே நம்ம வந்து டைவர்ட் ஆகி போயிடக்கூடாது. எதுக்காக வந்தோம், இப்ப நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், வாட் எவர் பாஸ் இஸ் த பாஸ். நம்ம முடிஞ்சதாக முற்றணும். நம்ம முடிஞ்சதா விடுவோம். எல்லாருமே வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் ஒரு குறைகள் இருக்கும், ஒரு நிறைகள் இருக்கும். எல்லாருக்கிட்டையும் நல்லது இருக்கும், கெட்டதும் இருக்கும். ஒருத்தவங்க தவறு பண்ணிட்டாங்க, ஒரு இடத்துல தவறு நடந்துச்சுன்னா அது கடைசி வரைக்கும் தவறாவே அவங்க இருக்க மாட்டாங்க. சரி, தவறாவே இருப்பாங்கன்னு சொல்லி நினைக்க கூடாது. அவங்களும் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சில இடத்துல அவங்க வந்து செய்த பக்தி வந்து அவங்க கண்டிப்பா காப்பாத்தும். அதே போல நம்மளுக்கு ஒரு இடத்துல வந்து சரிப்பட்டு வரலையா, சரியா அங்க ஒத்து வரலையா, நம்ம வந்து எப்படி நடந்துக்கணும் சொல்லி ஆச்சாரியர்கள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த மாதிரி நம்மளுக்கு சரிப்பட்டு வரல, அந்த நபர் கூட அந்த பக்த கூட சரிப்பட்டு வரலன்னா ஜஸ்ட் ஹரே கிருஷ்ணா ஹரிபோல் எப்படி இருக்கீங்க அவ்வளவுதான். அதுக்காக மூஞ்சி திரும்பி போகுது அந்த கூடாது. நம்ம வந்து கிருஷ்ண பக்தியில இருக்கோம், நம்ம பகவான் லோகத்துக்கு போறதுக்கு உண்டான அந்த பஸ்ல நம்ம ஏறி இருக்கோம். கிருஷ்ண பக்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பஸ் மாதிரி. அப்ப இதுல இருந்து நம்ம வந்து பகவான் லோகத்துக்கு கொண்டு போறது. அப்ப ஒண்ணும் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து நம்ம வந்து நம்மளை ஒண்ணு ரெடி பண்ணல, நம்மளை ஒண்ணு தயார்படுத்திக்கணும். எப்படி நம்ம வந்து பகவான் லோகத்துக்கு போறது? சோ மச் வந்து விஷயங்கள் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அதனால பாருங்க, அப்ப கிருஷ்ண பிரேமை அடைஞ்சிட்டா நம்ம பகவான் நம்ம கூட நேரடியா பார்ப்பாரு. ஐயோ, அவர் கையை தொட்டு பார்க்கலாம், அவர் எப்படி இருப்பான்னு தொட்டு பார்க்கலாம், அவர் நம்ம கூட விளையாடுவாரு. அப்ப அந்த லெவலுக்கு வரணும்னா அப்ப நினைச்சு பண்ண நம்ம இன்னும் எவ்வளவு தூரத்துல நம்ம இருக்கோம் கிருஷ்ணரை விட்டு. சுட் பி திங். இதை நம்ம நினைச்சு பார்க்கணும் நம்ம இதை. ஓகேவா? அப்ப அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா we not fix our goal. அதனால நம்ம வந்து கோலை வந்து நம்ம செட் பண்றது இல்லை. அப்ப அதனாலதான் கோல் செட் பண்ணாத காரணத்தினாலதான் நம்மளுக்கு பகவான் மீது கண்ணீர் வருவதில்லை. அதனால பகவான் கிட்ட நம்ம வந்து அழுக வருதில்லை. நம்ம அழுகிற கேஸ் எல்லாம் பாருங்க, நீங்க நினைச்சு பாருங்க, நீங்க பகவான் கிட்ட எத்தனை வாட்டி அழுந்திருப்பீங்க. நீங்க உங்களோட அழுகை எல்லாத்தையும் நீங்க ரிப்பீட் பண்ணி பாருங்க. ஒரு வாட்டியாச்சும் பகவான் அடையணும்னு நம்ம நினைச்சு அழுந்திருக்குமா? அப்படி அழுந்திருந்தால் வாழ்த்துக்கள், ரொம்ப நல்லது. நம்ம எப்பவுமே போய் பகவான் நிக்கும் போது அழுகும் போது எப்பவுமே ஒரு பிரச்சனையோட போய் தான் நம்ம நிக்கிறோம். ஆனா சந்தோஷம் வந்துட்டா நம்ம அந்த பகவான் நினைச்சு கூட பார்க்கறது. ஐயோ பகவானே நீங்க ரொம்ப சந்தோஷமா போய் சொல்லியிருக்குமா? சொல்லியிருந்தாலும் ரொம்ப நல்லது, வாழ்த்துக்கள். ஓகேவா? ஆனா நம்ம நார்மலா போய் என்ன, பகவானே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு, எனக்கு மனசு எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, என்னைக்காச்சும் போய் ரிப்போர்ட் பண்ணிருக்குமா அந்த நல்ல ரிப்போர்ட்? ஒன்னு வாட்டி பண்ணது இல்ல. ஆனா ஒவ்வொரு வாட்டி போய் நிக்கும் போது வந்துட்டான்டா, இப்ப பாரு ஒரு லிஸ்ட் அடக்குவாங்க பாரு, இப்ப பெரிய லிஸ்ட் போடுவாங்க பாரு, நம்மளுக்கு பகவான் அப்படிதான் பாப்பாரு. அப்பாடும் சொல்லுவோம், அது போச்சு இது போச்சு, எனக்கு அங்க பிரச்சனை, இங்க பிரச்சனை, வேலை இடத்துல பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, பொண்டாடி கிட்ட பிரச்சனை, புருஷன் கிட்ட பிரச்சனை, பக்கத்து வீட்டு அண்டி கிட்ட பிரச்சனை, பின்னாடி வீட்டு பிரச்சனை, அப்புறம் வந்து என்னோட காடி பிரச்சனை, மோட்டர் பிரச்சனை, அப்புறம் வந்து எல்லா இடத்துலயும் பிரச்சனை, கோயில்ல பிரச்சனை, கோயில இல்ல வெளியே பிரச்சனை, எல்லா பிரச்சனையும். பகவான் கிட்ட என்ன ஆயிடுனா அது வந்து பகவான் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பாக்ஸ் மாதிரி போடுவாங்கல்ல, அது மாதிரி கம்ப்ளைண்ட் பாக்ஸ் மாதிரி ஆயிடுச்சு பகவான் கிட்ட வந்து. ஏஸ் நம்ம அப்ப சொல்லவே கூடாது, சொல்லலாம். ஆனா ஏதாச்சும் ஒரு வாட்டிச்சு நம்ம அவருக்காக நம்ம வந்து பகவானே நான் வந்து உன்னை அடையணும் சொல்லி ஒரு வாட்டிச்சு நம்ம அந்த அழுக ட்ரை பண்ணணும், அந்த கோலை செட் பண்ணணும் நம்ம. அதுதான் இங்க சொல்ல வராங்க. அப்ப அதனாலதான் அந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா சோ மச் விபரல் நம்ம பாவம், செப்பரேஷனுக்கு பிரிவு இருக்கு. அந்த நம்ம மந்திரத்தை நம்ம வந்து அந்த அந்த மூடோடு நம்ம வந்து ஜெபம் பண்ணணும். மகாபிரபு அதனாலதான் அவர் வந்து மகாபிரபு ஆல்வேஸ் கிரைங் அண்ட் செப்பரேஷன் மூட். மகாபிரபு எப்பவுமே அழுகுவாரு, எப்பவுமே பகவான் பிரிஞ்சு. அதனாலதான் பாருங்க, கோவிந்தா நாராயண ஜெகநாதன் சொல்லியிருந்தார். ஓகேவா? நான் ஜெகநாத் லீலை வரும்போது இந்த கதை நான் இந்த தத்துவம் சொல்லுவேன். பட் நீங்க நான் கொஞ்சம் ஷேர் பண்றேன், இதை கேட்டு நீங்க குழம்ப கூடாது. ஓகேவா? ஏன் மகாபிரபு ஜெகநாதபுரியை வந்து செலக்ட் பண்ணாரு? ஏன் பிருந்தாவனத்தை போய் செலக்ட் பண்ணல? ஏன் மதுராக்கு போல?
ஏன் துவாரகை போல, ஏன் அவர் ஜெகநாதபுரி செலக்ட் பண்ணாரு? யாருக்கு தெரியும்? அவங்க அம்மாவோட வேண்டுதல் பிரபு. அதுதான் கிடையாது மாதாஜி. அம்மாவோட வேண்டுதல் வந்து பாத்தீங்கன்னா அது சும்மா வெளிப்புற காரணம். ஓகே, வெரி குட். வாட் இஸ் ஆக்சுவல் தத்துவம் வந்து என்னது? அம்மா வந்து இருக்க சொன்னா ஓகே, அப்படின்னு வந்து பார்த்தா பகவான் ஒரு அம்மாவோட பேச்சுக்கு அப்புறம் கட்டுப்படுறவரா? கிடையாது. பொண்டாட்டி வந்து மனைவி அவங்க எல்லாம் விட்டு துறவரம் வந்துட்டாரு. பட் கடைசி வந்து அம்மாவோட பேச்சு கட்டுப்பட்டாருன்னா அப்ப வந்து அது வந்து வெளிப்புற காட்சி. பிளஸ் வந்து மேலோட்டமா கதை படிப்பது, அம்மா பேச்சு கேட்டாரு, அங்க இருந்தாரு. வாட் இஸ் தத்துவம்? எதுக்காக மகாபிரபு வந்து ஜெகநாதபுரி செலக்ட் பண்ணாரு? யாருக்கு தெரியும்? ஏன் அவர் பிருந்தாவனத்தையோ மதுராவையோ துவாரகையோ இல்ல வந்து நம்ம ஸ்ரீரங்கம்? சொல்லுங்க மாதாஜி. கந்தூரிக்கா மாதாஜி, சுந்தரி சொல்லுங்க. மாதாஜி சவுண்ட் வழங்கல, உங்க சவுண்ட் பிரேக் ஆகுது. சவுண்ட் வழங்கல மாதாஜி. நீங்க இயர்போனோ இல்ல காடியில இருந்தீங்கன்னா அதை கழட்டிருங்க, டிஸ்கனெக்ட் பண்ணி பேசுங்க. சாரி மாதாஜி, வழங்கவில்லை. சரி, வேற நீங்க டைப் பண்ணி அனுப்பிடுங்க மாதாஜி. வேற சொல்லுங்க, ஏன் மகாபிரபு ஜெகநாதபுரி செலக்ட் பண்ணாரு? பிரபு, மகாபிரபு வந்து ராதாராணி பாவத்துல இருந்தாங்க. கிருஷ்ணரை பிரிஞ்ச ஏக்கத்துல இருந்தாரு. ஜெகநாதர் வந்து ராதாராணியை பிரிஞ்ச ஏக்கத்துல இருந்தாங்க. அதனால நீங்க நம்ம கிளாஸ் ரெகுலரா வரீங்க, அதனால சொல்லிட்டீங்க. இல்ல பிரபு. ஓகே பிரபு. மாதாஜி வள்ளி மாதிரி நல்லா ஞாபகம். வள்ளி மாதிரி எங்க சென்டர் தான், அதனால வந்து அவங்க கரெக்டா சொல்லிட்டாங்க. வெரி குட் மாதாஜி, ரொம்ப சந்தோஷம். ஓகே, எத்தனை பேருக்கு அது புரிஞ்சிச்சு தெரியல. மகாபிரபு ஏன் வந்து ஜெகநாதபுரி செலக்ட் பண்ணாரு? சொல்லுங்க பிரபு. மாதாஜி என்ன சொன்னாங்க? சரியா வேலைங்க. அதான் நான் சொல்றேன் பிரபு. அதுக்கு முன்ன வந்து பாத்தீங்கன்னா மகாபிரபு ஏன் வந்து, ஏன்னா நினைச்சு பாருங்க, ஒரு டாபிக் தொட்டா ஒன்னும் டாபிக் அப்ப போயிட்டே இருக்கும். நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இங்க கிளியர் பண்ண வேண்டியது விஷயம் இருக்கு. நம்ம நல்லா ஞாபகிங்க, நான் ஒரு விஷயம் சொல்றேன். நம்ம கிருஷ்ண பக்தியில நம்ம இருக்கிறோம், பிரம்ம மத்துவ கௌடி சம்பிரதாயத்துல இருக்கோம். சில சமயம் இந்த மாதிரி பேர் சொல்லும் போது, ஓ ஆமா நம்ம பிரம்ம மத்துவ கௌடி சம்பிரதாயம் இருக்கணும் பிரபு, இதுதான் நம்ம சம்பிரதாயம் பேரா அப்படின்னு கேட்டவங்க எங்கிட்ட இருக்கிறாங்க. நம்மளுக்கு வந்து சட் கோஸ்வாமி, சட கோஸ்வாமி, அவங்க 6 பேர் வந்திருக்காங்க. ரூப கோஸ்வாமி, சனாதன் கோஸ்வாமி, ரகுநாத பட்ட கோஸ்வாமி, ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி, ஜீவ கோஸ்வாமி அண்ட் கோபால் பட்ட கோஸ்வாமி. இவங்களோட மூட்டை நம்ம ரிசீவ் பண்ணணும். அதுக்கு நம்ம சில புரோபாத புஸ்தகங்களை படிக்கணும். அப்போதான் அட்லீஸ்ட் வந்து நம்ம வந்து கிருஷ்ண பக்தியில நம்ம வந்து ஆச்சாரியர்கள் மூட்டை வந்து அவங்களோட மூட் படி நம்ம வந்து இந்த சேவைகள் செய்ய முடியும். அவங்க கொடுத்த அந்த சாஸ்திரங்கள் படி நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியும். இப்ப நம்ம என்னவா இருக்குன்னா, இப்ப உள்ள நிலைமையில ஆச்சாரிகளை அவங்க வந்து டிரான்சென்டென்டல் மூட்ல இருக்காங்க, அவங்க ஆன்மீக குணத்துல இருக்கிறாங்க, அவங்களோட மூட்ல இருக்காங்க. நம்ம அவங்க கூட கனெக்ட் பண்ணணும்னு சொல்லி நம்ம நினைக்கிறதே இல்லை. ஐயோ, நம்ம பகவான் கிட்ட நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோமா இல்லையா, அதுவே செக் பண்றது இல்ல. ஆனா நம்ம 1008 பஞ்சாயத்து பண்ணி இருக்கோம். நம்ம கிருஷ்ண பக்தியில நம்ம கிருஷ்ண பக்தியில நம்ம வந்து நம்ம வந்து பாருங்க, நம்ம காலகட்டங்கள் வந்து நான் வந்து ஃப்ரீ அட்வைஸ் பண்றேன்னு நினைக்காதீங்க. ஓகேவா? நான் பார்த்தது, நான் வந்து கேட்டது, இப்ப நடக்குது சொல்றேன். கிருஷ்ண பக்தியில் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு கிருஷ்ண பக்தியில நம்மளுக்கு இந்த உலகத்துல ஆயுசு வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு லைஃப் டைம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம 100 வருஷம் வாழ போறோம், 80 வருஷம் ஆள போறோம், நான் பென்ஷன் எடுத்துதான் சாவேன் அப்படின்னா யாரும் எழுதி கொடுக்கல. பகவான் எங்க சொல்லியிருக்கிறாரா? பிரபு மாதாஜி, நீங்க பென்ஷன் எடுத்துட்டு உங்க பிள்ளைங்களை கல்யாணம் பண்ண வச்சுட்டு தான் நீங்க வந்து நீங்க இறப்பீங்க, அதையும் நீங்க உங்க பேரன் பத்தி பார்த்துதான் சாவீங்க. எங்காச்சும் பகவான் எழுதி கொடுத்துருக்காரு நம்மளுக்கு? எங்குமே இது பண்ணல. நம்மளுக்கு விடிஞ்சா நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு நாளைக்கு நம்மளுக்கு என்ன நிலைமை நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? அதுக்குன்னு வேலைக்கு போகாம ஸ்கூல் படிக்காம இருக்க சொல்ல, உங்களோட கடமைகள் செய்யுங்க. அதே சமயத்துல கிருஷ்ண பக்தியில வந்து நம்மளுடைய சீரியஸ்னஸ் நம்ம இதெல்லாம் வளர்த்துக்கணும். நம்ம சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். சில விஷயங்கள் நம்ம கிருஷ்ண பக்தியில இருக்கும், அதெல்லாம் நம்ம ரொம்ப கண்டிப்பா நம்மளுக்கு தெரியணும். நம்மளுக்கு மகாபிரபு ஏன் ஜெகநாதபுரி செலக்ட் பண்ணாரு? மகாபிரபு சாண்டிங் பண்ணும்போது அழுந்தாரு. இந்த மூடெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அப்போதான் நம்ம சாண்டிங் பண்ணும் போது அந்த மூடை கனெக்ட் பண்ண முடியும். நான் தவறா சொல்ல, யாருக்கு குறை சொல்ல, நான் உள்ளது சொல்றேன். யாரும் ஒஃபென்ஸா எடுத்துக்க வேண்டாம். நம்மளுக்கு என்னதுன்னா, நம்ம சாண்டிங் பண்றோம், ஆனா நம்மளுக்கு என்ன பிரச்சனை பாருங்க, சாண்டிங்கோட மூட் என்ன தெரியல, நம்ம சாண்டிங்கோட அர்த்தம் நம்மளுக்கு புரிய மாட்டுது.
இது என்ன பிரச்சனை, நம்ம இதை பத்தி ஒன்னும் நம்ம டிஸ்கஸ் பண்றதே கிடையாது. இதெல்லாம் பத்தி நம்ம பேசுறதே நமக்கு கிடையாது. இது நமக்கு ஒன் ஆஃப் த நல்ல சான்ஸ். இன்னைக்கு இந்த கிளாஸ்ல 30-35 பேர் இருக்கீங்க. இது நல்ல சான்ஸ். எனக்கும் இது நல்ல நன்மை. ஏன்னா என் கண்ணுக்கு வந்து பகவான் இதை காட்டியிருக்காரு. அதனால நான் பகவானுக்கு நன்றி சொல்றேன், என் குருநாதருக்கு நன்றி சொல்றேன், சில பிரபாதருக்கு நான் நன்றி சொல்றேன். இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ற ரொம்ப நல்ல விஷயம் இது. அதெல்லாம் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். அப்ப மகாபிரபு வந்து சரி மாதாஜி ஓகே, ஏன் ஜெகநாதபுரியை வந்து எடுத்திருக்க மகாபிரபு ஏன் செலக்ட் பண்ணாரு? ஜெகநாதபுரிய ஜெகநாத பலதேவ சுபத்ரா வந்து பாத்தீங்கன்னா அவங்க அண்ணன் தம்பி தங்கச்சி அவங்க வந்து பாத்தீங்கன்னா ராதா விராஹா விதுரா அந்த மூட்ல இருக்கிறாங்க. ராதா விராஹா பாவம். ராதா விராஹா பாவம்னா வந்து என்னதுன்னா ராதா ராணி பிருந்தாவனத்தை பிரிஞ்சு இருக்கிற மூட்ல இருக்காங்க. அதனால ஜெகநாத பல சுபத்ரா வந்து பாத்தீங்கன்னா அவங்க எக்ஸ்டசி, அவங்க கண்கள்லாம் பெருசா இருக்கும். அப்ப அவங்க பிருந்தாவனத்தை நோக்கி வராங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் ராதா விராக விதுரா, ராதா ராணியை பிரிஞ்சிருக்குமே, பிருந்தாவனத்தை பிரிஞ்சிருக்குமே, யசோதா நந்தமாரியை பிரிஞ்சிருக்குமே, அந்த மூட்ல வந்து அவங்க என்ன பண்றாங்க, துவாரகையிலேருந்து கிருஷ்ணர் கிட்ட வராங்க, அந்த துவாரகையிலேருந்து பிருந்தாவனத்துக்கு வராங்க. ராதா ராணி இந்த இடத்துல ஆப்போசிட்ல பிருந்தாவனத்துல பாத்தீங்கன்னா அவங்க கிருஷ்ணருக்காக மயக்கம் போட்டு அழுந்து கீழே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணருக்காக ஏங்கி இருக்காங்க, கிருஷ்ணருக்காக காத்து இருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணா விராக விதுரா. அப்ப கலியுகத்துல ஜெகநாதர் அப்படியே இந்த பூமிக்கு இறங்கி வர்றாரு, ஜெகநாத ரூபத்துல காட்சி கொடுக்குறாரு. அப்ப ஜெகநாத பூரி வந்து பாத்தீங்கன்னா அது விப்ரலம்ப சேத்ரா. விப்ரலம்ப சேத்ரானா என்ன அர்த்தம்னா அது வந்து பிருந்தாவனத்துல இருந்து பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஜெகநாதர் இருக்கிறார்ல அந்த மூட்ல வந்து, அதாவது பிருந்தாவனத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிற மூட்ல பகவான் ஜெகநாத பூர்ல இருக்கிறாரு. அப்ப ஜெகநாத பல சுபத்ரா வந்து அவங்க வந்து ஏன் கண்ணு பெருசா இருக்குன்னா, ஏன் வந்து அவங்க வந்து யாரை தேடிட்டு போறாங்கன்னா பிருந்தாவனை தேடிட்டு போறதுக்கு ஆர்வமா இருக்கிறாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ராதாராணி யசோதா நந்தமராஜ் இவங்களை தேடிட்டு போறது இருக்காங்க. இப்ப அதே கிருஷ்ணன் சைத்தன்ய மாப்பிள்ளை வரும்போது அவர் என்ன பண்றாரு, ராதாராணியோட மூடு எடுத்துட்டு வராரு. அப்ப உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ராதாராணி மூடு இருக்கு. அப்ப ராதாராணி யாரை தேடிட்டு போறாங்க? கிருஷ்ணரை தேடிட்டு போறாங்க, கிருஷ்ணரை நோக்கி போறாங்க, கிருஷ்ணருக்காக அழுகுறாங்க. அப்ப அதனாலதான் ஜெகநாதர் வந்து ராதாராணியை தேடுறாரு. மகாபிரபு உள்ளுக்குள்ள ராதாராணி மூடு, அவர் வந்து கிருஷ்ணர் தேர்றாரு. அதனாலதான் அவர் வந்து உள்ளுக்குள்ள ராதாராணி மூடு இருக்கிறதுனாலதான் அவர் கிருஷ்ணர் ராதாராணி எப்பவுமே கிருஷ்ணன் தேடுவாங்க, கிருஷ்ணா 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 தேடி இருப்பாங்க. அப்ப அந்த மூட்டை எடுத்துக்கிட்டு மகாபிரபு வந்தனாலதான் அவர் ஜெகநாதபுரி செலக்ட் பண்ணாரு. ஜெகநாதபுரில வந்து பாத்தீங்கன்னா அங்க ஜெகநாத கிருஷ்ணர் தேர்றாரு, ஜெகநாதபுரில ஜெகநாதர் வந்து ராதாராணி தேர்றாரு. அப்ப உள்ளுக்குள்ள மகாபிரபு ராதாராணி, அதனாலதான் ஜெகநாதபுரி செலக்ட் பண்ணாங்க. பிருந்தாவனத்தை ஏன் செலக்ட் பண்ணலன்னா பிருந்தாவனம் ஆல்ரெடி ராதாகிருஷ்ணன் ஆல்ரெடி யூனியன் இருக்காங்க. சம்பவ பாவான்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறாங்க. அங்க வந்து செப்பரேஷன் இருக்கு, ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கும்போது அங்க பிரிவு இருக்காது. மகாபிரபு உள்ளுக்கு ராதாராணியா எடுத்து வரும்போது அது உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அவங்க ராதாராணி கிருஷ்ணா கிருஷ்ணன் தேர்ற. அப்ப அதுக்கு சரியான இடம் வந்து பாத்தீங்கன்னா ஜெகநாதபுரி தான். ஓகேவா? உங்க குழப்பம் விரும்பல, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இதை புரியலன்னா பரவாயில்ல, ஓகே, இதை புரியலன்னா பரவாயில்ல. பிறகு இதை பத்தி கேள்வி பின்னாடி கேளுங்க. ஆனா இதை பத்தி டீட்டெயிலா நம்ம வந்து ஜெகநாதர் லீலைகள் ஜெகன் 6ஆம் வருஷம் வரும்போது அதை பத்தி தெளிவா நம்ம பேசுவோம். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அவர் சம்பிரதாயத்தோட மூட் என்ன புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இதெல்லாம் 1 hour கிளாஸ்ல அடக்க முடியாதுங்க. நல்ல ஞாபகம். இதெல்லாம் 1 hour, இதெல்லாம் வந்து லிமிடெட் இல்ல, இதெல்லாம் அன்லிமிட்டெட். ஓகேவா? நான் வந்து இன்னைக்குள்ள இது நான் முடிச்சு இன்னைக்குள்ள செக்ஷன் மட்டும் நான் அழகா முடிக்கிறேன். ஓகேவா? பட் இது வந்து அடிஷனலா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன், இதை புரிஞ்சுக்கணும் நம்ம. ஓகேவா? அதனால மகாபிரபு ஏன் அழுகுறான்னா அந்த உள்ளுக்கு ராதாராணி என்ன பண்றாங்க, எப்பவுமே பகவான் நாம சொல்றாங்க, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே சொல்லி அழுகுறாங்க அவங்க. அதனால மகாபிரபு அதை எடுத்துட்டு வந்து அங்க வந்து விப்ரலம் பாவத்துல வந்து அவர் வெளிப்படுத்துறாரு. இந்த நாமத்தை யார் உள்ளுக்குள்ள மனதோட உள்ளுக்குள்ள ஆத்மாவோட யார் வந்து அழுந்து பிரார்த்தனை பண்றாங்களோ அந்த மந்திரம் பகவானை கொண்டு வரும். அதான் இந்த நாம ஜபத்தோட அர்த்தம் வந்து என்னது, உள்ளோட ஆத்மாவோட அழுகை தான் இந்த மகா மந்திரம். இந்த ஆத்மாவோட அழுகை தான் மகா மந்திரம். இந்த மகா மந்திரம் என்ன பண்ணும், அதை நம்மளுக்கு வந்து பகவான் கிட்ட கொண்டு வரும். இதான் செப்பரேஷன் மூட். இந்த விப்ரலம் பாவம் மகாபிரபு கொடுத்தது. அப்ப அந்த நம்ம அழுக கான்ஸ்டன்டா நம்ம வந்து கான்ஸ்டன்ட்லி நம்ம வந்து பகவானுக்காக நம்ம அழுகும் போது நம்ம பகவான் மீது அன்பு அதிகமாக அதிகரிக்கும். ஓகேவா? அதனால சிவசங்கம் சொன்ன மாதிரி யுகாயுதம் இமீஷேன சக்ஷுஷா பிரபு சாயுதம் சூனியா ஜெகசம் கோவிந்த விரகணமே. ஓகேவா? அண்ட் வாய் ராதா கிராயிங் ஃபார் கிருஷ்ணா. எதுக்காக ராதாராணி அழுகுறாங்க? எதுக்காக ராதாராணி அழுகுறாங்கன்னா அவங்க வந்து பகவான் மீது அன்பு இருக்கிறதுனால அழுகுறாங்க. அவங்க வந்து ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து நம்ம எதுக்காக அழுகுறோம்னா நம்மளுக்கு ஏதாச்சும் விஷயம் கிடைக்கலன்னு நம்ம அதுக்காக அழுவோம். அப்ப ராதாராணி அழுகுறாங்க. எதுக்காக அழுகுறாங்கன்னா
ஐயோ நான் வந்து பகவான் ஒன்னும் எப்படி நான் வந்து அவருக்கு ஒன்னும் சேவை செய்யறது, ஒன்னும் அவருக்கு எப்படி நான் அன்பை கொடுக்கறது, ஒன்னும் எப்படி அவர் சந்தோஷமா நான் வச்சுக்கிறது, அந்த ஒரு காரணத்துக்காக தான் ராதாராணி எப்போதும் அழுது இருக்கிறாங்க. ஓகேவா? இட்ஸ் வெரி டாப் மோஸ்ட். ஓகேவா? வெரி உயர்தரமானது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ராதாராணி வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து காரணமற்ற கருணை கொடுக்குறாங்க. அந்த ராதாராணி மூடு தான் நம்மளுடைய வைஷ்ணவ சம்பிரதாயத்தை மூட். ராதாராணி எப்படி வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம கிருஷ்ணர் வழியை ஃபாலோ பண்றோம், நம்ம ராதாராணியோட பாவத்தை தான் ஃபாலோ பண்றோம். நம்ம கௌடி ஆச்சாரியர்கள் அதான் மகாபிரபு சொல்லி கொடுத்துருக்காரு. அப்ப நம்ம ராதாராணி எப்படி கிருஷ்ணருக்காக அழுகுறாங்களோ, எப்பவுமே அவங்க அவர் திருப்தி பத்தி அழுகுறாங்களோ, அதே போல இந்த ஹரிகிருஷ்ண மந்திரம் ஜபம் பண்ணும்போது நம்மளும் உள்ளுக்குள்ள கோரத்து ஹார்ட் உள்ளுக்குள்ளேயே நம்ம அழுகணும். அந்த அழுகும் பகவானே உன்னை அடையணும், நீ இல்லாம நான் இங்க ஒண்ணுமே இல்லை, நான் இங்க ஜீரோ, அந்த மாதிரி நம்ம வளர்த்துக்கணும். அதுதான் ஆக்சுவலி வந்து சாண்டிங் பண்றதோட ஒரிஜினல் மூட் வந்து அதுதான். அப்ப இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலி ஆப்போசிட். ஓகேவா? பகவானுடைய லோகத்துல முழுக்க முழுக்க அன்பு இருக்கு. ஆனா இந்த லோகத்துல வந்து முழுக்க முழுக்க லஸ்ட், அதாவது காமம் மட்டும்தான் இருக்கு. நிறைய பேர் நினைக்கிறேன் இல்ல ப்ரோ நான் ஹஸ்பண்ட் வைஃப் பிள்ளைங்களா வைக்கணும். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து உண்மையான அன்பு இந்த உலகத்துல இல்ல. உண்மையான அன்பு வந்து இந்த உலகத்துல தோன்றும் தோன்றாது. உண்மையான அன்பு வந்து பாத்தீங்கன்னா பகவான் லோகத்துல கிருஷ்ண பிரேம பகவான் லோகத்துல தான் இருக்கு. அதெல்லாம் கோலோ கேர பிரேம தன, பிரேமம்னா அன்பு, அந்த தனம் அது அங்க இருக்க ஒரு சொத்து, அது அங்கேருந்து எடுத்துட்டு வர்றாரு பகவான் பூமிக்கு. அதனாலதான் இங்க என்ன பண்ணாரு, அதனாலதான் மகாபுருஷ் என்ன பண்றாரு, அதாவது அன்புக்கும் காமத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆத்மேந்திரியா பிரீத்தி வஞ்சா தாரே போலே காமா, கிருஷ்ண இந்திரியா பிரீத்தி வஞ்சா தாரே போலே பிரேமா. ஆத்ம இந்திரியா நம்ம சொந்தத்துக்கு நம்மளுக்கு வந்து இன்பம் கிடைக்கும் போது நம்மளுக்கு ஒரு விஷயம் செய்யறோம், நம்மளுக்கு கணவன் மனைவியோ இல்ல வந்து ஒரு காடியோ வீடோ வாட் எவர் இந்த உலகத்துல நமக்கு என்ன கிடைக்குது, நம்மளுக்கு இன்பம் கிடைக்குதா, நம்மளுக்கு சந்தோஷம் கிடைக்குதுன்னா டைரக்டா அது காமம். பகவானுக்கு எப்ப சந்தோஷம் கிடைக்குதோ அது பிரேமம். புரியுதா? அப்ப ஆன்மீக லோகத்துல எப்படி பிரபுனா பகவானுக்கு நம்ம சேவை செய்யும் போது அவருக்கு இன்பம் கிடைக்கும் போது, அவர் இன்பம் ஆகும் போது நம்மளுக்கு ப்ரெஷர் கிடைக்கும். அப்பதான் அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க, அதான் பிரேமம். டைரக்டா ஒரு விஷயம் செய்யறோம், ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுறோம், ஓகேவா, அது காமம். காமம்னு தவறா எடுத்துக்கணும். காமம்னா நமக்கு டைரக்டா ப்ரெஷர் கிடைக்குது, நம்மளுக்கு எப்பவுமே டைரக்ட் கிடைக்கும் போது அதுக்கு பேர் காமம். பகவான் திருப்திப்படுத்தும் போது அதுதான் வந்து பிரேமம். ஓகேவா? அதனாலதான் மகாபுருஷ் என்ன பண்ணாரு, அந்த பிரேமத்தை அதை உருவி ஹரே கிருஷ்ணா மந்திரமா மாலையா எடுத்து வந்து இங்க நாம ஜபத்தை பண்ணாரு. அப்ப நாம ஜபம் ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமோ 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 ஹரே ஹரே. நாம ஜபம் பண்ண 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 என்ன ஆகும்னா நம்மளுக்கு கிருஷ்ண பிரேமம் உள்ளுக்குள்ள வளர ஆரம்பிக்கும். அந்த கிருஷ்ண பிரேமம் இந்த உலகத்துல அது கிடையாது, அது நாமத்துல தான் இருக்கு. ஹரிகிருஷ்ண மந்திரத்துல தான் அந்த கிருஷ்ண பிரேமம் இருக்கு. அதை தொடர்ந்து நாம ஜபம் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கிருஷ்ணரோட அன்பு அதிகமா வர ஆரம்பிக்கும். அப்ப அந்த அன்பு வரணும், நாம ஜபம் பண்ணணும், ஒழுங்கா பண்ணணும்னா அது எந்த மூடோடு பண்ணணும், அதுதான் வந்து பாத்தீங்கன்னா செப்பரேஷன், விப்ரலம்ப பாவம். நம்ம பகவானை விட்டு பிரிஞ்சு இருக்கிறோம், அந்த பாவத்தோடு நம்ம நாம ஜபம் பண்ணணும். அதனாலதான் மகாபிரபு இங்க கீழே இறங்கி வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அதனால ரூப கோஸ்வாமி ஆறு கோஸ்வாமி ரூப கோஸ்வாமி என்ன சொல்றாருன்னா, மகாபிரபு சொல்றாரு, நமோ மகா வதன்யாய கிருஷ்ண பிரேம பிரதாய, கிருஷ்ணோட பிரேமை கொடுக்க வந்த நமோ மகா வதன்யாய, காரணமற்ற கருணை வாய்ந்த பகவானே, நீங்க கிருஷ்ணோட அன்பை கொடுக்க வந்திருக்கீங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா மகாபிரபு வெரி வெரி ஸ்பெஷல். ஓகேவா? அதனால மகா வதன்யான்னு என்ன அர்த்தம்னா அவர் வந்து என்ன நம்மளுக்கு காரணமற்ற எந்த ஒரு ஏற்றத்தாலும் இல்லை, எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன், எந்த ஒரு ஏற்றத்தாலும், கீழ் ஜாதியோ மேல் ஜாதியோ உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ அந்த நாயோ பூனையோ அது யாராவது இருக்கட்டும், எல்லாருமே இந்த கிருஷ்ண பிரேமை எடுத்துக்கலாம். இவன் பிராமணன் தான் இருக்கணும், இவன் சான்ஸ்கிரிட் படிச்சவன தான் இருக்கணும், இவன் உயர் குலத்துலதான் இவன் பிறந்திருக்கணும், அந்த மாதிரி எந்த ஒரு ஏற்றத்தாலும் இல்லாம எல்லாருக்கும் காரணமற்ற கருணையோட கொடுத்தனால்தான் அவர் மகா வதன்யாய அப்படின்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு ரூப கோஸ்வாமி சொல்றாரு. புரியுதா? அந்த கிருஷ்ண பிரேமை வந்து ஹரிகிருஷ்ண மந்திரத்துல இருக்கு. ஹூ சாண்டிங் வெரி சின்சியர்லி, யார் சின்சியரா சாண்ட் பண்றாங்களோ தென் ஹி கெட் கிருஷ்ண பிரேம். ஓகேவா? அதுதான் நம்மளுடைய ஒரே கோல் ஆஃப் த லைஃப், கிருஷ்ண பிரேமம் அடையிறது தான். அப்ப நம்ம கிருஷ்ணருடைய நம்ம வந்து பிரேமத்தை அடையணும் சொல்லி நம்ம கோலை நம்ம என்னைக்குமே பிக்ஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு நம்ம அதை பண்றோம், இது நம்ம கோல் வந்து என்னது, பகவானோட பிரேமை அடையணும், அதுதான் நம்ம ஒரே கோல். ஓகேவா? அப்ப நம்ம பகவானுடைய கோலை செட் பண்ணிட்டு அவரை பிரேமை அடையணும்னு சொல்லிட்டு நம்ம சாண்டிங் பண்ணி சேவைகள் செஞ்சு நம்ம இது மாதிரி பண்ணிட்டுமே இருந்தோமே, ஆனா சீரியஸா நம்ம கிருஷ்ண பக்தி பண்ணுமே ஆனால் நம்மளுடைய பௌதிக பிரச்சனைகள் இருக்குல்ல, இந்த உலகத்துல நம்ம பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா சரியாயிருமா ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. மகாபுரு சொல்றாரு, எப்ப நம்ம பகவானை அடையணும் சொல்லி கோல் செட் பண்ணிட்டு அந்த சேவைக்காக அவருக்காக நம்ம சேவை செய்ய ஓடும் போது நம்மளுடைய பௌதிக பிரச்சனைகள் ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே வந்து
சரியாயிரும். ஆனா நம்ம பௌதிக பிரச்சனை தனிப்பட்ட முறையில் சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனா பகவான் பக்தியில வந்து கோட்டை விட்டுட்டுமே ஆனால் நம்ம வந்து இந்த உலகத்தை பிரச்சனை தீர்க்கவே முடியாது. நம்ம ரொம்ப அப்போ ஒரு பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனை சொல்யூஷன் தேவை இல்லையா? எஸ், நீங்க சொல்யூஷன் தேடணும். ஆனா நீங்க கிருஷ்ண பக்தியில வந்து சீரியஸா இருக்கும் போது, அதாவது சேத சததம் யுக்தானாம் பஜாதி பிரீத்தி பூர்வகம் அதாமி புத்தி யோகம். எப்ப பிரீத்தி பூர்வகம், எப்ப அன்போட தொண்டு செய்றீங்க, அன்போட சேவை செஞ்சிருக்கீங்க, எப்பவுமே சீரியஸா நீங்க கிருஷ்ண பக்தி செய்றீங்கன்னா உங்க ததா புத்தி யோகத்தை கொடுப்பாரு. அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்றது, எதை பேசணும் எதை பேசக்கூடாது, இந்த பிரச்சனை எப்படி நம்ம அழகா மாத்துறது, எப்படி அழகா வந்து இந்த பிரச்சனை இது பண்ணு, அந்த ஸ்ட்ரென்த் அந்த புத்திய பகவான் கொடுப்பாரு. எல்லா பிரச்சனையும் ஆட்டோமேட்டிக்கா சால்வ் ஆகும். ஓகேவா? அப்ப எல்லா பிரச்சனைக்கும் வந்து சால்வ் பண்றதுக்கு ஒரே ஒரு விஷயம், கிருஷ்ண நாமத்தை நம்ம வந்து விப்பல் நம்ம பாவத்தோட அந்த செப்பரேஷனோட நம்ம சீரியஸா சாண்ட் பண்ணோம். கிருஷ்ண பக்தியை நம்ம சீரியஸா எடுத்துக்கணும். இந்த கன்க்ளூஷன் வந்து என்னதுன்னா, நம்ம வந்து இந்த நம்ம வந்து பகவானுக்காக அழுகிறத கத்துக்கணும். ஓகேவா? பகவானுக்காக உள்ளே இருந்து நம்ம மனசுல இருந்து நம்ம வந்து பகவானுக்காக அழுகணும். சும்மா பௌதிக காரணத்துக்காக இல்ல. ஓகேவா? பௌதிகத்துக்காக கிடையாது. நம்ம பகவானுக்காக நம்ம வந்து அழுகணும். நம்ம பகவானுக்காக நம்ம அழுகும் போது சும்மா அழுதுல நம்ம நாம ஜபத்து மூலியமாக நம்ம அழுகணும். என்னோட சார் நீங்க பகவானுக்காக தனிப்பட்ட மூலம் அழுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால ஸ்ரீ ஸ்ரீமன் கோர்குணமாரி சொல்லுவாரு, இந்த இந்த கோயில 108வது கோயில் இஸ்கான் புவனேஸ்வர், இந்த இந்த இஸ்கான் வந்து பாத்தீங்கன்னா இஸ் அ கிராயிங் ஸ்கூல் சொல்லுவாரு. இந்த என்னோட இஸ்கான், இந்த என்னோட டெம்பிள் வந்து இஸ் அ கிராயிங். ஸோ அழுகிறது எப்படி கத்துக் கொடுக்கக்கூடிய ஸ்கூல் இது. தயவு செய்து பகவானுக்காக அழுங்க 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 சொல்லுவாரு இது நம்ம ஸ்ரீ ஸ்ரீமன் கோர்குணேஸ்வர் மகாராஜ். அதனால நாம ஜெபம் பண்ணுங்க, அதோடைய மூட்டை புரிஞ்சுக்குங்க. நாமத்தோடைய நாம ஜெபம் என்னதுன்னா, அது வந்து பகவான் விட்டு பிரிஞ்சிருக்கிறோம், நம்ம பகவான் எப்படாச்சும் அடையணும்னு சொல்லி அந்த பிரிஞ்சு இருக்கிற மூட்டை சொல்றதுதான் நாம ஜெபம். தொடர்ந்து நம்ம நாம ஜெபம் பண்ண பண்ண அந்த நாமத்துல பகவான் அவர் தன்னை வெளிப்படுத்துவார். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோபால் ஜூ கி ஜெய். ஜெகநாத பலதேவ சுபத்ரா மகாராணி கி ஜெய். ஜெய் கௌரங்கமா கௌர ஹரி கே ஜெய். जय शिला प्रभुपाद महाराज की जय. निताई जय श्री गौड़ी वैष्णव परंपरा की जय. निताई गौर प्रेमानंदे. हरे 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 हरे. यस, हरे कृष्णा. கேள்விகள், சந்தேகங்கள், கருத்துக்கள்?